அந்த நாட்களிலே ஆசாரியன் மூலமாக ஜனத்தின் மத்தியில் இருக்கிற பாவம் நிவர்த்தி செய்யும்படியாக 7 பலிகளை தேவன் வைத்திருந்தார். அல்லேலூயா. இந்த 7 பலிகளும் சிலுவையிலே ஒரே பலியாய் ஆண்டவர் செலுத்தி தீர்த்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்களில் 7 பலிகளை செலுத்தி ஆசாரியன் மூலமாக பாவ நிவர்த்தியானது. இயேசுவோ ஒரே பலியில் அது எல்லாத்தையும் நிறுத்தினார். இப்போ சில வசனங்களை ஆதாரமாய் வாசிப்போம். செப்பனியா 1:7. கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி அதற்கு விருந்தாளிகளையும் அழைத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி விருந்தாளிகளை அழைத்திருக்கிறார். இப்போ 2வது வசனம், ஏசாயா 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமா வாசிங்கள். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும். சரி, போதும். விருந்தை ஆயத்தப்படுத்துவார், ஒரு யாகத்தை ஆயத்தப்படுத்துவார். சகல கண்களிலிருந்தும் கண்ணீரை துடைப்பார், நிந்தையை நீக்கி போடுவார், மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஏசாயா சொன்னான், இந்த மலையிலே, கல்வாரி மலையிலே நடக்கிறது என்னது? ஒரு பெரிய விருந்து. அல்லேலூயா. ஜனங்களுக்காக தேவனே ஏற்படுத்தின விருந்து. தேவன் அந்த மலையிலே 7 பலிகளையும் ஒரே பலியாக செலுத்தினார். இப்போ அடுத்தது 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். பலியினாலே என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா? நீங்களும் நானும். அந்த பலியினாலே தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள். ஒரு நாள் இயேசு வரப்போகிறார். வரும்பொழுது அவர் சொல்லுவாராம், பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய ஜனத்தை ஆகாயத்திலே கூட்டுங்கள் என்று சொல்லுவார். நாம் எழும்பி போவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, திருப்பி வாசியுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2. சீக்கிரம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு யார்? கிருபாதார பலி. நம்முடைய பாவங்களை நீக்குகிற பலியாய் வந்தார். நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும். ஜெர்மனி ஆனாலும் சரி, இங்கிலாந்து ஆனாலும் சரி, அமெரிக்கா ஆனாலும் சரி, ஆஸ்திரேலியா ஆனாலும், இந்தியா ஆனாலும் சரி, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார ஒரே பலி. இப்போ திருப்பி வாசியுங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10-12. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10-12. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேகதரம் செலுத்தி கொண்டிருந்தார்கள். இவரோ, இந்த இயேசுவோ, பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்திலே வீட்டிற்கு. எல்லா கரங்களை தேடி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. அந்த நாளின் ஆசாரியர்கள் ஜனத்தின் பாவத்துக்காக அநேக தரம் 7 பலிகளை செலுத்த வேண்டிய சூழ்நிலை இருந்தார்கள். கிருபாதார பலியாய் வந்த இயேசு தம்முடைய சரீரத்தை ஒரே பலியாக செலுத்தி என்றென்றைக்கும் பாவத்திலிருந்து மனுக்குலத்தை விடுவிக்கிறவராக நமக்காக அதை செய்து போட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இந்த 7 பலிகள் சிலுவையிலே நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சிலுவை மரணம் உலகத்திலேயே வேதனை உள்ள ஒரு மரணம். த மோஸ்ட்
பெயின்ஃபுல் டெத் இஸ் crucifixion. வேறதெல்லாம் வேற மரணங்கள்லாம் வரலாம், ஆனால் சிலுவையில் ஒருத்தனை மாட்டி அவனை கொல்றது போல அந்த வேதனை உள்ள ஒரு மரணம் உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. அல்லேலூயா. அதை அந்த ரோமர்கள் குற்றவாளிகளுக்கென்று வைத்திருந்த ஒரு காரியம். அந்த சிலுவை அப்படி சபிக்கப்பட்ட ஒரு சின்னமாக இருந்ததுனால ரோமன் தொடக்கூட மாட்டான். சிலுவைன்னு சொன்னா அவர்களுக்கு அது அது அவர்களுக்கு அப்படியே ஒரு பெரிய என்ன சொல்கிறது, அதை யோசிக்கவே அவர்களுக்கு மறுப்பார். ஏன்னா அவ்வளவு சாப சின்னம். என் ஆண்டவர் நமக்காக சிலுவை போனார். பெரியமானவர்களே, நான் யோசித்து பார்க்கறது உண்டு. அவர் இந்த உலகத்தில் இருந்தபோது அவரை ஆறுதல் படுத்த நிறைய வீடுகள் இருந்தது. ஆனால் குறிப்பிட்ட சில வீடுகளுக்கு தான் அவர் போனதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பெத்தானியா வந்துட்டால் எங்கே வருவார்? பெத்தானியா வந்துட்டால் எந்த வீட்டுக்கு தான் போவார்? மார்த்தாள் போய் அழைப்பாள், ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கு வாங்க, அங்கே தான் போய் தங்குவார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். சீமோன் வீட்டில் போய் தங்கினார். நம்ம வீட்டில் இயேசு வந்தால் நம்ம என்ன செய்வோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மாம்ச உருவா வந்தா, நான் நினைக்கிறேன், நான் விசுவாசிகளாக இருக்கிறதுனால சொல்கிறேன், த பெஸ்ட் மீல் வில் ப்ரொவைட். ஹல்லேலூயா. விழுந்து கடந்து அவருக்கு சாப்பாடு செய்கிறதில் அம்மாக்கள் என்ன ஆயிடுவார்கள், அட்டே அப்போ இயேசு கிறிஸ்துக்கு நான் என்ன செய்கிறதுன்னு சொல்லி அப்படி வந்துடும் இல்லையா? அதனால் இயேசுவை ரிசீவ் பண்ணுறதுக்கு யாருமே எப்போதும் வீடுகளில் அவ்வளோ ஆசையோடு இருப்பார்கள். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனாலும் இப்போ பாருங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இயேசு தன்னை பலியாக சிலுவைகளை ஒப்பு கொடுக்க முடிந்தபொழுது இந்த உலகத்தில் மற்றவர்கள்லாம் ஆறுதல் கொடுத்தவர்களெல்லாம் சிலுவை நேரத்தில் இந்த சொந்த 12 சீசரில் ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான், ஒருத்தன் மறுதளிச்சான். இந்த ரெண்டும் அவருக்கு பயங்கர வேதனை. பிரைஸில் நான் 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள செலக்ட் பண்ணும் பொழுதே என்னுடைய நோக்கத்தை சொன்னேன். அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும், சீசர்களை ஒரு நாள் ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணி ஒருத்தராக செலக்ட் பண்ணுறார். செலக்ட் பண்ணி அவங்கள செலக்ட் பண்ணிக்கிட்டு எதுக்காக சீசர்கள் ஆக்குனாரா? அவர்கள் எப்போதும் தம்மோடு கூட இருக்கவும், ரெண்டாவது அவர்களை பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அனுப்பவும், மூன்றாவது வியாதிகளையும் மற்ற காரியங்களையும் குணமாக்கத்தக்கதான அதிகாரம் உடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. சீசர்களை ஏற்படுத்தின முதல் நோக்கம் என்னென்னா, அவர்கள் தம்மோடு கூட இருக்கணும். நான் போகிற இடமெல்லாம் என் கூட என் பிள்ளைகள் இருக்கணும், என் சீசன் இருக்கணும், என்னோடு கூட இருக்கணும். ஹல்லேலூயா, என்ன ஆசை. ஆனால் அந்த 12 கூட தான் இருந்தது, சரீரப்பிரகாமல் இருந்தாக. நான் அன்றைக்கி உங்களுக்கு சொன்னேன், 12 பேரில் முதல் ஆள் யார்? பேதுரு. அவர் என்ன செஞ்சார்? இவரை எனக்கு தெரியாதுன்னு சொன்னவர். ஹல்லேலூயா. அட பாவி, 3 வருஷம் கூட இருந்துட்டு இயேசு சிலுவைக்கு போகிற நேரத்தில் போய் அவர் நான் அறியேன் சத்தியம் பண்ணி சபிக்க தொடங்கிட்டார். இயேசு பார்க்குறார், சேவல் கூன உடனே ஹல்லேலூயா இவன் உள்ளம் உடைஞ்சது, மனம் கசந்து அழுதான். பிரைஸ் காட். இன்னொருத்தன் யார்? தோட்டத்துக்கு வந்துட்டான். அவர் அங்கே ஜெபம் பண்ண போவார்னு அவனுக்கு தெரியும். அவன் தான் லிஸ்ட்டில் கடைசி ஆள். அவன் என்ன சொல்கிறான்? அவரை நல்லாவே தெரியும், வாங்க நான் காட்டி கொடுக்குறேன், 30 காசு கொடுத்தா போதும். பிரைஸ் காட். பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு இயேசுக்கு அடையாளமாய் வந்தவன். யோசேப்பை எத்தனை காசுக்கு விற்றார்கள்? கேள்வி வந்துருச்சு, தோத்திரம். எத்தனை காசுக்கு விற்றார்கள்? 20 காசுக்கு. நம்ம நினைக்கிறோம் யோசேப்பு அடையாளம்னா அது எப்படின்னு. 20 காசுக்கு மீதியானவர் வாங்கினவங்க எகிப்தில் கொண்டு போய் 20 காசுக்காக விற்றுருப்பான். நான் கேட்குறேன், ஒரு 10 காசாவது லாபம் வேண்டாமா? ஹல்லேலூயா. நான் நினைக்கும் போய் 30 காசுக்கு தான் விற்றுருப்பானு. ஹல்லேலூயா. யோசேப்பு 30 காசுக்கு தகப்பனை விட்டு பிரிக்கப்பட்டு எகிப்தில் அடிமையாக கொண்டு விற்கப்பட்டான். அதே போல் இவன் 30 காசுக்கு 30 வெள்ளி காசுக்கு இயேசுவை காட்டி கொடுத்தது விருதும் இருக்குதே, அதை போல துரோகம் வேறு எதுவும் கிடையாது. ஆண்டவரே ஆச்சரியப்பட்டு, முத்தத்தினாலா என்ன காட்டி கொடுக்குறாய் சிநேகிதனே? கிஸ் இஸ் அ எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ். நேசிக்கிறவர்களுக்கு கொடுக்கறது தான் முத்தம். ஒரு பிள்ளை அழகாக இருந்தோடனே படக்குன்னு தூக்கி முத்தம் கொடுத்துருவோம். ஹல்லேலூயா. அது மேலே ஒரு ஆசையோடு செய்கிறது. இதை வச்சு தன்னுடைய ஆண்டவரை காட்டி கொடுத்தவன் யூதாஸ். ஆனால் அவனை பார்த்து என் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னது?
சிநேகிதனே. 3 பேரை சிநேகிதனே கூப்பிட்டார், அல்லது 3 தடவை. அல்லேலூயா. அதில் அந்த 3 இவனை கூட்டதை போல் ஒரு ஆச்சரியமான சிநேகிதன் வேறு யாரும் கிடையாது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதுக்கு முந்தின நாள் ராத்திரி பிரைஸ் காட் ராபோஜனம் நடத்தி கொண்டிருக்கிறார். 12 பேரும் கூட உட்கார்ந்துருக்கிறார்கள். இயேசு தாம் பிதாவிடத்திலே போகிறதையும் பிதாவானவர் எல்லாவற்றையும் தனக்கு ஒப்பு கொடுத்தார் என்பதையும் அறிந்து இவர் என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு சேரில் போய் உட்கார்ந்து, சீஷர்களே, இப்போ பிதா எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்து விட்டார், நான் சீக்கிரமாய் பிதாவிடத்தில் போகிறேன், ஆகவே சீஷர்கள் நீங்கள் வந்து என் காலை கழுவுங்கள்னு சொல்லியிருந்தால் சரியாக இருந்திருக்கும். ஆனால் இவர் என்ன செஞ்சாரா? எல்லாவற்றையும் பிதா கொடுத்து விட்டாருனோ, இப்போ பிதாவிடத்தில் திரும்பி போகிற வேலை வந்துட்டுன்னு சொன்ன உடனே இருக்கையை விட்டு எழுந்து அஸ்திரங்களை கலத்தி ஒரு துண்டை இடுப்பில் கட்டிக்கிட்டு, அதுதான் ஒரு வேலைக்காரனுடைய அடிமையில் பரிதாபமான வேலை. இது நீங்கள் நினைக்கலாம், இந்த பெலஸ்தீனாவில் இருக்கிற அந்த ட்ரெடிஷன்ஸை நான் வாசித்தேன். பலஸ்தீனாவில் அந்த நாட்களில் அடிமைகள் வீட்டில் வச்சிருப்பார்கள், ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை இருக்கும். அதில் அந்த கடைசி ரேங்க்குக்கு முந்தின ஒரு 10 பேர் அடிமை இருந்தான்னா 10 பேருடைய வேலையில் அந்த 9வது ஆளுடைய வேலை என்னன்னா, வீட்டுக்கு வர்றவர்களுடைய பாதரட்சையை கலத்தணும். அதான் அவன் வேலை. 10வது ரேங்கில் இருக்கிற அவன் தான் அவங்களுடைய பாதத்தை என்ன செய்யணும்? கழுவணும். யோவான் தன்னை தாழ்த்தி 9வது அடிமைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். உம்முடைய பாதரட்சையை கலத்துறதுக்கு எனக்கு என்ன கிடையாது, தகுதி கிடையாதுன்னு சொல்லி he placed himself as a slave, last but one, கடைசிக்கு முந்தின வேலையை செய்யறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அது கூட பார்த்துருந்தேன். ஆனால் இயேசு கடைசி அடிமையுடைய வேலையை எழுந்து இடுப்பை கட்டிக்கிட்டு இந்த சீஷர்களுடைய கால்களை கழுவுகிறார். இந்த பேதுருவினால சகிக்க முடியல. நீர் வந்து ஏன் கால, ஐயோ கர்த்தாவே, அடிமையிலும் அடிமை, கடைசி அடிமையெல்லாம் அதை செய்வான், நீர் ஆண்டவராச்சு என்ன செய்யணும், என்ன கழுவக்கூடாது, நோ, ஐ ஒன்ட் பெர்மிட் இட். அப்போ ஆண்டவர் சொன்ன, நான் உன்னை கழுவாட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. உடனே பேதுருனா தான் உங்களுக்கு சொன்னேன், சும்மாவே கிடக்க மாட்டான். உடனே கழுவிட்ட பங்கு கிடையாதா, காலை மட்டும் இல்லை, தலையிலேருந்து கழுவுமையா, தலையில என்ன உரிச்சாங்க பார்த்தீங்களா? காலை கழுவுனா பங்கு கிடையாதா? அப்போ என்னை மொத்தமாக கழுவிடுங்க. அப்போ தான் முழுகினவன் என்ன செய்கிறான், முற்றிலும் சுத்தமாக இருக்கிறான், பாதங்களை தவறுன்னு சொல்லி அவன் பாதத்தையும் கழுவினார். கடைசியில் 12வது ஆள்கிட்ட வர்றார். ஐயா உட்கார்ந்துருக்கிறார். யார்? நான் இதெல்லாம் யோசித்து பார்க்குறது. அங்கே எழுதலை, சீசர்கள் கால்களை கழுவினார்னா எல்லா சீசர்கள் தான். இவர் யார்? யூதாஸ் உட்கார்ந்துருக்கிறார். பையில் ஜலஜலன்னு 30 காசு சத்தம் கேட்குது. இல்லையா, நான் மட்டும் இயேசுவாக இருந்தால் என்ன செய்வேன் தெரியுமா? காலையை கழுவும், காலை வாரிடுவேன். அட பவி, 30 காசை வச்சுட்டு என்கிட்ட வந்து உட்கார்ந்தா இருக்கிறேன் நீ, என்ன காட்டி கொடுக்குறதுக்கு நீ காசு வேறு வாங்கிட்டியாடா, நான் உனக்கு 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து ஒரு 4 வார்த்தை கேட்டதான் நிம்மதியாது. ஆண்டவர் அவங்காலையும் போய் கழுவுறாரு. அல்லேலூயா. என்ன ஐயா, இதெல்லாம் நமக்கு புரியலை. பிரேஸ் காட். நமக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டான்னு அவன் சாகுற வரைக்கும் நம்மளுக்கு மறக்க முடியல. பிரேஸ் காட். ஆனால் ஆண்டவர் காட்டி கொடுக்க போகிறான்னு தெரியும், காசையும் வாங்கிட்டான்னு தெரியும், அவங்காலையும் கழுவிட்டு கடைசியில் சொல்லுகிறார், என்னை காட்டி கொடுக்கிறவன் பிறவாதிருந்தால் நலமாக இருக்கும். அவங்காலையும் கழுவிட்டார். கடைசியில் எந்திரிச்சு போனால் காட்டி கொடுத்தான், எல்லாம் முடிஞ்சுது, கர்த்தர் சிலுவைக்கு போகணும். இப்படி கூட இருந்தவர்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு இருதயத்தை அப்படி நொறுக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது சிலுவையின் நேரத்தில் 2 மனுஷர்கள் அவருக்கு ஆறுதல் கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஒன்று யார் தெரியுமா? இவரை ராத்திரி முழுதும் அடித்து நொறுக்கி வேதனைப்படுத்தி இது வாரினால் அடித்து முதுக பிச்சு ஏறு உழுதது போல் இது பண்ணி அது போதா குறைக்கு வந்து அவர் அறையப்பட வேண்டிய சிலுவையை அவர் தோளில் வச்சு இழுத்துக்கிட்டு கபால ஸ்தலத்துக்கு போக முடியா வைக்கும் பொழுது என் ஆண்டவர் மாம்சத்தில் இருந்ததுனாலே அவருடைய பலமெல்லாம் போயிடுச்சு. ஒரு நேரம் கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போக முடியல, பொத்துன்னு விழுந்துட்டார். சிலுவை மேலே கிடக்குது. ரோமர் சேவகர்கள் சிலுவை தொடக்கூடப்படாது, தொட்டால் சாபம். யாரும் பக்கத்தில் வரமாட்டேங்கிறாங்க. இந்த நம்ம அருமையான சீசர்கள் எங்கே போனானுங்களோ தெரியல. பரலோகத்தில் போய் தான் கேட்கணும், அட பாவிகளா, அந்த நேரத்துலவா நீங்கள் இருந்திருக்கணும். ஆனால் இந்த 11 பேரையும் எங்கே போனான்னே தெரியல. ஒருத்தன் தான் சிலுவைக்கு போனவன். அதை பற்றி நம்ம பெற பார்ப்போம். பிரைஸ் காட். அப்போ திடீர்னு யாரோ அதை அப்படி தூக்குற பாருங்க. ஆண்டவர் திரும்பி பார்க்குறார்.
அவன் அந்த ஊர் ஆள் இல்லை, வெளியூர்லேருந்து வந்த சிமியோன். அதனால மற்றவர்கள் ஒருத்தரும் தூக்க வரலை. அவனை வற்புறுத்தி நீ தூக்கு, அவருக்கு தூக்க முடியல, ஆனால் இது எப்படியா அந்த சிலுவை அங்கே போய் ஆகணும், தூக்குன்னு சொல்ல உடனே அவனுக்கு வேறு வழி இல்லை, ரோமர் போர்ச்சுகலாட்ட அடித்து நொறுக்கிடுவானுங்க. அதனால் அவன் சொன்னாங்கன்னு சொல்லி போய் அந்த தோளை கொடுத்து அந்த சிலுவை இப்படி தூக்கும்போது ஆண்டவர் தன் மேலே இருந்த பாரம் நீங்குறதுங்க பொழுது எட்டி பார்த்தால் அந்த ஒரு பார்வை போதாதா? பிரைஸ் காட். எனக்கு இப்படி ஒரு ஆறுதல் செய்ய, எனக்கு உதவி செய்ய, சரீர பிரகாரமாக எனக்கு ஒரு உதவி செய்ய இந்த மனுஷன் வந்தானே என்று சொல்லி அவர் சந்தோஷப்பட்டிருப்பார். ஹல்லேலூயா. முன்பு தெரியாத மனுஷன், ஆனால் அந்த ஒரு பார்வையில் அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டான். பிரியமானவர்களே, இது எங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் அந்த சிமியோனுடைய மகன் தான் ரூஃபஸ்ன்னு இருக்கும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவருக்கு சிலுவையை தூக்குன ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படாமல் போவானா நான் கேட்குறேன். ஹல்லேலூயா. அவன் வேறு விஷயமாக வந்தவன், ஆனாலும் அந்த பாக்கியத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஆண்டவருக்கு மாம்ச பிரகாரமாக உதவி செய்தவன். பிறகு சிலுவையில் அறைந்தார்கள், அங்கே வேதனையோடு கூட இருக்கிறார். அந்த இடத்துல ஆண்டவருக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது யார் தெரியுமா? ஒரு கள்ளன் சொல்கிறான், என்னமோ சொல்கிறாங்க உம்மை பற்றி, உண்மையும் ரட்சித்துக்குள்ளும் என்னையும் ரட்சித்துக்குள்ளும், இந்த வேதனை தாங்க முடியலங்கிறான், கேலி பண்ணுறான். அடுத்தவன், உனக்கு கொஞ்சம் கூட தேவ பயம் இல்லையா? நாம் செய்த காரியங்களுக்காக இந்த வேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். இவரோ தகாதது ஒன்றும் செய்யவில்லை. அவர் அதுக்கு முன்னால் அவனுக்கு தெரியாது. இவர் வேதனையோடு தொங்கிக்கிட்டு இருக்கார். அவன் பேசுகிறத திரும்பி பார்க்குறார். உனக்கு தேவ பயம் இல்லையா? நம்மளாவது வேதனை போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இவர் ஆகாதது ஒன்றும் செய்யலையே, அநியாயம் அல்லவா இவரை தூக்கி இருக்கிறார்கள். அவனுக்கு ஏதோ ஒரு வெளிப்பாடு வந்து விட்டது. இவர் வேற மாதிரி ஆள், இவர் கள்ளன் அல்ல, இது எங்கேயோ ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது, இவருக்கு ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்க போகிறார்ங்கிறதெல்லாம் இவனுக்கு ஒரு வெளிப்பாடு வந்துடுது. உடனே அந்த கள்ளனை கடிந்து கொண்டு ஆண்டவர் பக்கமாக பார்த்து, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். பிரைஸ் காட். என் ஆண்டவருக்கு அது பெரிய ஆறுதலை. இங்கே இந்த சிலுவையில் கூட ஒருத்தன் என்ன செய்கிறான், ஆண்டவரேன்னு கூப்பிடுறான். உண்மையாகவே ஆண்டவருக்கு எப்படி ஆறுதலாக இருந்திருக்கு இல்லை? யோசித்து பாருங்கள். அங்கே அவரை குத்துறதுக்கும் அடிக்கிறதுக்கும் அவரை வேதனைப்படுத்துறதுக்கு தான் ஆட்கள் கூடியிருந்தார்கள். ஆனால் அங்கே ஆறுதல் கொடுத்தவன் அந்த வலது வாரச கள்ளன். ஹல்லேலூயா. உடனே ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசிலே இருப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். ஹல்லேலூயா. இப்போ இந்த வலது வாரச கள்ளனை நான் நினைக்கும் போது சில நேரம் நினைக்கிறது, இவனை போல பாக்கியசாலி யாருப்பா? ஒரு வினாடியில் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் கூட எடுக்காமே. ஹல்லேலூயா. சில பேர் ஞான ஸ்நானத்தை பற்றி பேசும்போது உடனே வருவார்கள், கள்ள ஞான ஸ்நானம் எடுத்தானோ, என்ன பெரிய ஞான ஸ்நானம், கள்ள ஞான ஸ்நானம். நான் சொல்லுவேன், அவன் சிலுவையில் மரித்த கள்ளன், நீ உயிரோடு இருக்கிற கள்ளன். அடப்பாவி. ஒருத்தன் என்கிட்ட வந்து சொல்கிறான், இதெல்லாம் என்ன ஞான ஸ்நானத்தில் தண்ணிக்குள்ளே போயிட்டு வந்தால் என்ன கிடைக்குது, அது என்னது, நீ நான் காஞ்ச பாவி, நீ நனைஞ்ச பாவி. அடப்பாவி. இப்படிலாம் ஞான ஸ்நானத்தை புறக்கணிக்கிற ஆட்கள் உண்டு. சரி, போகட்டும். ஞான ஸ்நானம் கூட எடுக்காம கடைசி நேரத்தில் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போயிட்டான். என்ன பாக்கியம் நினைப்போம். இன்னும் அவன் பரலோகத்தில் போன பிறகு அவனை போல துக்கப்பட்டவன் வேறு யாரும் இருக்க மாட்டான். ஏன் தெரியுமா? எத்தனை வயசாச்சோ தெரியாது. இயேசு கிறிஸ்துவோடைய வயசையும் வச்சுக்கிடுவோமே, 33 வயசு. தேவன் அவனுக்கு 33 வருஷம் வரைக்கும் வாழ்க்கையை கொடுத்திருந்தார். ஆனால் ஒரு நாள் கூட ஆண்டவருக்காக அவன் ஜீவிக்கலை. கடைசி நேரத்தில் கிருபையாக மன்னிப்பை பெற்று பரலோகம் போயிட்டான். அவன் உண்மையாக நினச்சிருப்பான், இப்படி என்ன மன்னிச்ச அந்த ஆண்டவரை ஒரு 10 நாளாவது கீழே பூமியில் போய் எனக்கு அவர் பாராட்டின அன்பை குறித்து மற்றவங்களுக்கு சொல்ல எனக்கு ஆசையாக இருக்குது. எனக்கு அந்த தருணம் கிடைக்கல. He lost the opportunity to share the gospel or to speak about the master even for one day. ஒரு நாள் கொடுத்தா கூட ஊரெல்லாம் போய் இந்த இயேசுவை பற்றி நான் சொல்லியிருப்பேனே. ஆனால் ரட்சிக்கப்பட்ட எனக்கு இந்த சான்ஸு கிடைக்கலையே. ஆனால் அங்கே வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் இன்னும் ஜீவன் இருக்கிறது. நம்ம ரட்சித்த ஆண்டவரை குறித்து பேசத்தான் இல்லை. ஹல்லேலூயா. அவன் பரலோகம் போயிட்டான், உண்மைதான். அங்கே போன பிறகு அவனுக்கு வேதனை என்ன, இந்த ஆண்டவருக்குன்னு நான் ஒரு நாள் கூட ஜீவிக்கலையே. இத்தனை வருஷம் என் ஜீவனை கொடுத்தாரு, நாங்கள் வந்து சேர்ந்துட்டேன், தோத்துறோம். ஆனால் ஆண்டவருக்கு நான் ஒன்றுமே செய்யலையே ஒரு வருத்தம் இருக்கும். ரெண்டாவது,
அங்கே ஆண்டவர் சொன்னார், எனக்காக என்னென்ன காரியங்களில் பாடுபட்டார்களோ அவர்களுக்கு தக்க ரிவார்ட்ஸை நான் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நாம் இன்றைக்கு அவருக்கென்று பிரயாசப்பட்டு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தவர்களும் கூட அதற்கேற்ற பலனை அடையாமற் போவதில்லைன்னு சொல்லியிருக்கு. He lost the opportunity and he lost the rewards. He gained the paradise, but he lost. ஒரு ரிவார்டு கூட அவனுக்கு கிடையாது. ஏன்னா அவன் ஒன்றுமே ஆண்டவருக்கு என்ன செய்யலை. அல்லேலூயா. அது அவனுக்கு வேதனை கொடுத்துருக்கும். அதனால் வலது பார்சக்கெல்லாம் பரலோகத்துக்கு போயிட்டான், அவன் பரதேசிக்கு போனான், நான் போகலையேன்னு சொல்லி அவனை ரொம்ப பெரிய ஆளாகவும் நீங்கள் என்னமோ உங்களை தாழ்த்திட்டு போக வேண்டாம், இன்னும் யூ ஹவ் ஸ்டில் காட் லைஃப். ஆமேன். கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து உயிரோடுங்கிறது உலகத்தில் வச்சிருக்கிறார். ஆகவே தான் ஓடி 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 ஆண்டவருடைய நாமத்தை என்ன செய்யணும்? தேடி வந்த ஆண்டவருக்கு ஓடி போய் நாம் வேலை செய்யணும். ஆமேன். தேடி வந்தீர் என ஒரு பாட்டு உண்டு. இப்பொழுது என்னை நடத்தும் இயேசுநாதா. அல்லேலூயா. உண்டா? அதில் ஒரு கவி உண்டே, என்னது இருக்கா அந்த இது? என்னை நடத்தும் இயேசுநாதா மக்கு நன்றி ஐயா, எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா, தேடி வந்தீர் பாட வைத்தீர் உமக்கு நன்றி ஐயா, தேடி வந்தீர் பாட வைத்தீர் உமக்கு நன்றி ஐயா, ஓடி ஓடி உழைக்க செய்தீர் உமக்கு நன்றி ஐயா, ஓடி ஓடி உழைக்க செய்தீர் உமக்கு நன்றி ஐயா. அல்லேலூயா. அதை ஓடி 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 உழைப்போம். ஆமேன். ஜீவன் இருக்கும்போது அந்த ஜீவன் தந்தவருக்காக செயல்படட்டும். ஆமேன். அல்லேலூயா. என் ஆண்டவர் எனக்கு ஜீவன் கொடுத்தார், நான் என்னுடைய ஜீவனை அவருக்கு. அதனால தான் he died for me so that we can live for him. ஆமேன். அது நம்முடைய நோக்கமாக இருக்கட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டா. இப்போ நாம் அந்த பலிகளுக்கு போகிறோம். முதலாவது சிலுவையில் பொதுவாக இப்படி அறையப்பட்டவர்கள் பாதி ஜீவன் அதுக்கு முன்னாலே போயிடும். அதுக்கு பிறகு அந்த இப்போ நம்ம பார்க்குற மாதிரி அழகாக நல்ல பாலிஷ்ட் கிராஸ் அதெல்லாம் கிடையாது. சும்மா ஒரு குறுக்கு மரம், ஒரு நெடுக்கு மரம், ஒரு குறுக்கு மரம், அவ்வளோதான். அதான் சிலுவை. முரட்டு சிலுவையாக தான் இருக்கும். அதில் போட்டு இவங்களை தொங்க விட்டு கீழே ஒரு குழி தோண்டி அந்த கீழே வச்சுட்டு ஆணி அறைவார்களாம். ஆணி அரைஞ்சிட்டு 10 பேராக சேர்ந்து அந்த சிலுவையை தூக்குவார்கள். தூக்கும் போது அந்த உடல் அப்படி எப்படி ஆடும்பொழுது இருக்கிற மூட்டுகள்லாம் பிரியும். கையில் இந்த கையில் இருக்க மூட்டு கலந்துரும், இது கலந்துடும், கால் இழுத்துரும், இருக்கிற எலும்புகளெல்லாம் கட்டு விட்டுரும், நரம்பு பிஞ்சிடும், பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இவனுக்கு சும்மா பார்த்து தூக்குனா சொல்லுவான், எப்படி தூக்குவான்? நம்ம ஆட்கள் சில நேரம் தூக்க சொன்னோன்னு ஒரேடியாக தூக்கிடுவான் சோத்தர். அவன் அப்போ சிலுவையில் தூக்குறவங்க இவனுக்கு சிலுவையை தொடரவே கஷ்டமாக இருக்கும். அதனால் வேதனை சும்மா அதெல்லாம் அவருக்கு என்ன வேதனைலாம் பார்க்க மாட்டான், இழுத்து தூக்கி தப்புன்னு இப்படி ஒரு அந்த குழிக்குள்ளே நட்டுவார்கள். அப்போ கம்ப்ளீட்டாக மூட்டுகள்லாம் போயிடும். பயங்கர வேதனை. அப்படி வேதனைப்படும் பொழுது இவர்களுக்கு தாகம் வரும். முந்தின நாட்களில் பட்ட பாடுகள் மட்டுமில்லை, சரீர பிரகாரமாக த மோஸ்ட் பெயின்ஃபுல் சிச்சுவேஷன் அந்த நேரம். அப்படிப்பட்ட நேரத்தில் யாரும் பேசுறதுக்கு நாவே இருக்காதான், முணங்கிக்கிட்டு தான் இருப்பார்களே தவிர பேச முடியாது. ஆனால் என் ஆண்டவர் இருக்கிற அந்த கொஞ்சம் பலத்தை எடுத்து ஹல்லேலூயா வாயை திறந்தார். பிரேசல ஹல்லேலூயா. முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது அறியாதிருக்கிறார்களே. ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு சாக்ரிஃபைஸ், அந்த முதல் பலி லேவியராகமத்தில் ஹல்லேலூயா முதல் பலிக்கு ஈக்குவலாக முடிந்தது. இப்போ வாசிங்க. ஃபஸ்ட்டு the 7 voices from the cross represents 7 sacrifices in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற 7 பலியை சிலுவையிலே ஒரே பலியில் என் தேவன் 7 வார்த்தைகளை சொல்லி விளக்கம் கொடுத்து முடித்தார். லேவியராகமம்
4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதுக்கு முன்னால் வேணா குறித்து கொள்ளுங்கள். முதல் வசனம் சிலுவையில் அவர் சொன்னது லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:34. 23:34 தான் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொன்னார். அதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்கள். அதுக்கு ஈக்குவலாக லேவிய ராமத்தில் வந்த பலி என்ன பலி? முதல் பலி 4:3 வாசிங்கள். அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால் தாம் செய்த பாவத்து நிமித்தம் பழுதற்ற ஒரு இளங்காளையை பாவ நிவாரண பலியாக sin offering, that's the first bali. Jesus became the sin offering for the whole world. பாவ நிவாரண பலி. இப்போ யோவான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்கள். எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஹல்லேலூயா. பாவ நிவாரண பலியை அவர் செலுத்தினார். பாவங்களை மன்னியும் இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஃபர்ஸ்ட் ஆஃபரிங், ஃபர்ஸ்ட் கிராஸில், ஃபர்ஸ்ட் வாய்ஸில் முடிஞ்சது. அது எப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். He became sin offering. அவரே தான். 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். வாசிங்கள். லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. இது 2வது ஆஃபரிங் என்னென்னா லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 15-16. லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 15-16 2வது பலியை குறிக்கிறது. வாசிங்கள். ஒருவன் கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவர்களில் குற்றம் செய்து அறியாமையினால் பாவத்துக்கு உட்பட்டால் அவன் தன் குற்றத்து நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படியே நீ அவன் மேல் சுமத்தும் அபராதம் எவ்வளவோ அவ்வளவு வெள்ளி சேக்கல் பெரும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து பரிசுத்தமானதை குறித்து தான் செய்த தப்பிதத்தினால் உண்டான நஷ்டத்தை செலுத்தி அதனோட 1/5 பங்கை அதிகமாய் கூட்டி ஆசாரியனுக்கு கொடுப்பானாக. குற்ற நிவாரண பலியாகிய ஆட்டுக்கடாவினாலே அவனுக்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இப்போ 2வது பலி என்ன? குற்ற நிவாரண பலி, trespass offering. ஃபர்ஸ்ட் sin offering, 2வது என்னது? குற்ற நிவாரண பலி. தன் குற்றத்தை அறிந்து ஆண்டவரை பார்த்து ஆண்டவரேன்னு கூப்பிட்ட பொழுது அவன் செய்த எத்தனையோ குற்றங்கள் பாவங்கள் இருந்திருக்கலாம், அவனுக்காகவும் இவர் பலியானார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ பரதீசில் இருப்பாய், நான் உன்னை மன்னித்து விட்டேன். நீ ட்ரெஸ்பாஸ் பண்ணிட்ட, ஆனாலும் ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங்காக நான் என்னை கொடுத்ததுனாலே உனக்கு நான் பரதீசை கொடுக்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு மட்டுமில்லை இன்னை வரைக்கும் குற்ற நிவாரண பலியாக அவர் நமக்காக சிலுவையிலே பட்டதுனாலே நாம் பண்ணின குற்றமெல்லாம் ஒரே வார்த்தையில் கர்த்தர் மன்னிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது 2வது பலி. 3வது வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வருகிறது. யோவான் 19:26. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். இது என்னது? லேவியராகவும் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அது எந்த பலி? லேவியராகவும் 3:1 வாசியுங்கள். ஒருவன் சமாதான பலியை படைப்பதா இருந்தால் போதும். அது நிறைய வரும். அதுல சமாதான பீஸ் ஆஃபரிங். இப்போ பழைய ஏற்பாடு முடிகிற கடைசி அதிகாரத்தின் கடைசி வசனத்தை நீங்கள் மல்கியாவிலே வாசித்தால் பெற்றோருடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திலும் திருப்புகிற ஊழியத்தை அவன் செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சமாதானம். தேவன் சிலுவையிலே தம்மை பலியாக ஒப்பு கொடுத்ததுனாலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவோடு கூட நமக்கு சமாதானம் கிடைச்சது. ஆமென். ஹல்லேலூயா. பீஸ் வித் காட். அதோடு அது நிற்காது. சரியாக தேவனோட ஜீவித்தை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா யூ வில் ஹாவ் பீஸ் ஆஃப் காட். தேவனோடு சமாதானம், தேவனுடைய சமாதானம் நம்முடைய உள்ளத்திலே ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. அதோடு போகாது,
மனுஷரோடு பீஸ் வித் ஆல் மென். நமக்கு இந்த உலகத்தில் விரோதியே இருக்கக்கூடாது. அவர்களுக்கு நாம் விரோதியாக இருப்போம். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சரியான விசுவாசியாக இருந்தால் நமக்கு உலகத்தில் விரோதி கிடையாது, எக்ஸப்ட் சேட்டன். ஆனால் மற்றவர்கள் நம்மை விரோதியாக பாவித்து நமக்கு விரோதமான காரியங்களை செய்வார்கள். ஏன்னா அவர்களுக்கு புரியலை. நாம் அவர்களை விரோதியாய் பார்க்கறதுனால தான் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய மாட்டேங்கிறோம். ஏன்னா ஆண்டவருக்கு முன்பாக நின்ற கூட்டம் முழுசும் பாவம் செஞ்ச வாழ்க்கை. ஆனாலும் ஆண்டவர் அவர்களை சத்ருவாக நினைக்கல, தன்னையே அவர்களுக்காக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு சகையை பார்த்து இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கணுங்கிறார். மற்றவங்களாம் பார்த்தாங்கன்னா உடனே இவர் பாவிகளுடைய வீட்டில் போய் தங்க போகிறார், இவர் பாவிகளின் சிநேகிதர், ஃப்ரெண்ட் ஆஃப் சின்னர்ஸ். நம்ம ஒரு பாவி கூட போய் பேசுறதுக்கே பயப்படுவோம். அவன் குடிகாரன், இவங்கிட்ட போய் உட்கார்ந்தா நம்ம சாட்சி போயிடும். அடப்பா, என்ன பெரிய சாட்சியை குறித்து கவனமாக இருக்கிறோம். அவன் பாவியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் அறியாததுனால. அவன் ஆண்டவர் அறியணும்னா அவங்ககிட்ட நம்ம போய்த்தான் ஆகணும். ஆண்டவர் குறித்து என்ன செய்யணும்? பேசி ஆகணும். எங்கள் குற்ற நிவாரண பலியாக இன்றைக்கும் செயல்படுகிற ஆண்டவர். 3வது வசனத்தை நான் அப்படி சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது. ஹல்லேலூயா. 3வது வசனத்தை வாசித்தோம், சமாதான பலி. இன்னொரு கூட அதை வாசிக்கணும் நீங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரம் 15, 16. நீங்கள் அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஹல்லேலூயா. நம்மை தேவனுக்கு தூரமாக இருந்தவர்களை சமாதானம் பண்ணி தேவனோடு கூட அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தை நமக்கு செய்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கொலோசியர் 1:20 படியாக அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாய் தமக்கு மூலமாய் ஒப்புரவாக்கி கொண்டார், சமாதானத்தை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன அருமையான ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே, பிரைஸ் காட், பீஸ் ஆஃபரிங், இன்றைக்கு தேவனோடு கூட நம்மை சமாதானத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்திரியே, இதோ உன் மகன், மகனே அதோ உன் தாய். ஹல்லேலூயா. இது லேசன்னு நினைக்காதீங்க. தன்னுடைய தாயை குறித்து என் ஆண்டவர் கவலைப்பட்டு கன்சர்ன் ஆகி, நான் போன பிறகு மரியாதை கவனிக்கிறதுக்கு என்னுடைய 12 சீஷர்களில் ஒரே ஒருத்தன் இருக்கிறான். அவன் தான் சிலுவைக்கு வந்தவன். இந்த 11 போயிட்டான், நாண்டு கொண்டு செத்து அவன் கதை முடிஞ்சது. என்னை பொறுத்த மட்டும் யூதாஸ் மனஸ்தாபப்பட்டவன் ஆண்டவர்கிட்ட மனஸ்தாபப்பட்டு, ஆண்டவரே மன்னியும், தெரியாதனமாக 30 காசுக்கு உண்மை காட்டி கொடுத்துட்டு, ஆண்டவரே உண்மையாகவே குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனேன்னு he actually repented for his sin, but instead of coming to Jesus he went back to the priests. அங்கே தான் பிரச்சனை. ஆனால் பேதுரு மனங்கசந்து அழுது ஆண்டவரை சேர்ந்தான், அவனை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டார். யூதாஸ் மட்டும் வந்திருந்தா யூதாஸையும் கர்த்தர் என்ன செஞ்சிருப்பார்? கட்டாயம் உங்களையும் என்னையும் மன்னிச்சவர் அவனையும் மன்னிப்பார். இல்லையா? நம்ம என்ன லேசான ஆட்களா? அவனாவது 30 காசு வாங்கிக்கிட்டு கூட்டுக்கிட்டு மாட்டி கட்டுத்தான், நம்ம ஒன்றையும் வாங்காமலே அவரை மாட்டி கொடுத்துருவோம். ப்ளீஸ், பரிதாபமான ஆட்கள். ஹல்லேலூயா. காலம் வர்ற நேரத்தில் அவரை காலை வாரிட்டு நாம் நம்ம காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதனால் நம்மளை மன்னிச்சவர் அவனையும் கூட மன்னிச்சிருப்பார். பிரேஸ் காட். சமாதானத்தை உண்டு பண்ணினவர். பிரேஸ் காட். யோவான்கிட்ட கொடுக்கும்போது நான் யோசித்து பார்த்தேன், இந்த மரியாள் அன்றிலிருந்து யோவான் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு தான். இயேசு இருந்த இடத்துல யோவானை வச்சுட்டு ஆண்டவர் போகிறார். நீங்கள் நினைக்கலாம், அதுக்கு என்ன சோறு போடணும், அந்த அம்மாவை கவனிக்கணும், இதில் என்ன பெரிய கஷ்டம் இருக்குது, அவர் ஏற்றுக்கொண்டான்னு இருக்குது. நான் யோசித்து பார்த்தேன், இந்த யோவான் தெரியாதனமாக ஏதாவது பேசுனா இந்த மரியம்மா சொல்லும், என் மகன் ஏசுன்னா இப்படி பேசியிருக்க மாட்டான். ஐயோ கர்த்தாவே, என் மகன் ஏசுன்னா இப்படி செய்ய மாட்டான், நீ இப்படி செய்கிறியப்பா. அப்போ இயேசுவை போல மரியாள்கிட்ட நடந்து கொள்கிற அளவுக்கு இவனுடைய கேரக்டர், அவனுடைய பிஹேவியர் எல்லாம் சரியாக இருந்தால் தான் அந்த அம்மா திருப்தியாக அந்த வீட்டில் இருக்கும். ஆமே, இல்லைன்னா இருக்க முடியாது. அப்போ அதுக்கு தகுதி உள்ள ஒரு மனுஷனாக யோவானை ஏற்படுத்தி வச்சுருந்தார். ஆமே. ஹல்லேலூயா. சமாதானம் பண்ணிவிட்டார். இன்றைக்கு நம்மை தேவனோடு கூட சமாதானம் பண்ணி அந்த 3வது பலி, சமாதான பலியும் அதையும் சிலுவையில் நிறைவேற்றினார். 4வது, அதனால தான் நமக்கு கிடைச்சது சன்ஷிப்.
சன்ஷிப்னு சொல்லும் பொழுது he took our position to give sonship. அவர் தான் குமாரன், பிதாவுக்கு ஒரே பேரான குமாரன் இயேசு. நாம் பிதாவிட்டு தூரமாக இருந்தவங்க, அவர் நம்ம இடத்தை எடுத்துக்கிட்டு அவர் இடத்த நமக்கு கொடுத்துட்டார். அல்லேலூயா. இப்போ நம்ம குமாரரும் குமாரத்திகளுமாக தேவனோடு சமாதானம் பண்ணி சமாதான பலியை நிறைவேற்றி முடித்தார். 4வது அல்லேலூயா, மத்தேயு 29ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 29 27 46 வாசிங்க. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இது என்ன பலி? இயேசு ஜெபிக்கிற ஒரு ஆண்டவர். ஜெபம் அவருக்கே தேவைப்பட்டது என்றால் நாம் எவ்வளவா ஜெபிக்கணும்? 7 முறை அவர் ஜெபித்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சிலுவையிலே முதல் வசனம் ஜெபம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். கடைசி வார்த்தையும் ஒரு ஜெபந்தான், பிதாவே என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன். முதல்லையும் பிதாவேன்னு கூப்பிட்டார், முடிவிலையும் பிதாவேன்னு கூப்பிட்டார். ஆனால் நடுவில் மை காட் என் தேவனே என் தேவனே, அது வரைக்கும் அவர் கூப்பிட்டதே கிடையாது. என் பிதாவின் சித்தத்தை நான் செய்ய வந்தேன், என் பிதா என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்வேன், என்னுடைய பிதா என்னுடைய பிதா என்னுடைய பிதா என்னுடைய பிதான்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஆண்டவர் யோவான் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஜெபம் பண்ணதாக இருக்குது. கடைசி ஆண்டவர் ஜெபம் பண்ண ஜெபம் அங்கே இருக்கும் 17ஆம் அதிகாரத்தில். அதில் 2ஆம் வசனம் வாசிங்க. பிதாவே வேளை வந்தது. போதும். பிதாவே என்ன வந்தது? வேளை வந்தது. 11ஆம் வசனம் பரிசுத்த பிதாவே இருக்குதா? முதல் 2ஆம் வசனத்தில் பிதாவே வேளை வந்தது, ஜெபத்தில் நடுவில் பரிசுத்த பிதாவே என்று கூப்பிடுகிறார். 3வது 25ஆம் வசனத்தை வாசித்தால் நீதியுள்ள பிதாவே. அல்லேலூயா. ஒரு ஜெபத்தில் 3 முறை பிதாவை கூப்பிடுறார். பிதாவே வேளை வந்தது, பரிசுத்த பிதாவே என்று கூப்பிட்டார், நீதி உள்ள பிதாவே என்று கூப்பிட்டவர் சிலுவையில் இப்போ பிதாவே என்று கூப்பிடலை. என்ன சொன்னார் தெரியுமா? மை காட் 22ஆம் சங்கீதத்தை நாம் இன்னைக்கு வாசித்தோம். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை என்ன செய்தீர்? கைவிட்டீர். இது எந்த பலிக்கு ஈக்குவலாக வந்தது என்றால் லேவியராகமும் 16ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரைக்கும் முதல்ல வாசியுங்கள். லேவியராகமும் 16ஆம் அதிகாரம் 7 முதல் 10. அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்ற ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் ஒரு வெள்ளாட்டு கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போட்டு கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை பாவ நிவாரண பலியாக சேர பண்ணி போக்காடாக விடப்பட்ட சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை அதை கொண்டு பாவ நிவர்த்தி உண்டாக்கவும் அதை போக்காடாக வனாந்திரத்திலே போக விடவும் கர்த்தருடைய சந்நிதியில் உயிரோடு நிறுத்தி பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்கான காளையை கொண்டு வந்து இப்ப 21 22 வசனம் வாசிங்க. 21 22 அதன் லேவியராகமத்திலே 16ஆம் அதிகாரம் 21 22. அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவருடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவருடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவனுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்திரத்துக்கு அனுப்பிவிட கடவன். அந்த வெள்ளாட்டு கடா அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டு கடாவை வனாந்திரத்திலே போகவிட கடவன். போதும். ஸ்கேப் கோட் ஆஃபரிங், போக்காடாக விடப்பட்ட பலி. பிரைஸ் தி லார்ட். 2 வெள்ளாடுகளை கொண்டு வர வேணும். ஆட்டு மந்தையில் இருக்கிற 2 ஆடுகள், அதில் ஒன்றை ஆசாரியன் பலி செலுத்தணும், இன்னொன்றை இருக்கிறவங்க அவ்வளோ பாவத்தையும் அந்த தலையில் சுமத்தி, சொல்லப்பட்டிருக்குது, அக்கிரமத்தையும் பாவத்தையும் இந்த ஆட்டின் மேலே தலையில் சுமத்தி அதை கொண்டு போய் வனாந்தரத்தில் விட்டணும். அப்போ இந்த ஆடு போகும்போது என்ன செய்யுமா? நான் இவ்வளவு நேரம் நான் என்னுடைய ஃபேமிலியோடு இருந்துக்கிட்டு இருந்தேன், என்னோட இவ்வளோ பெரிய கூட்டம் இருந்துச்சு, என்னை கொண்டு வந்து இப்போ தனியாக வனாந்தரத்தில் விட்டுட்டாங்களேன்னு சொல்லி பே 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 பேன்னு கத்திக்கிட்டே வேதனையோடு போகுமா. நான் தனியாக வனாந்தரத்தில் போகிறேன், எனக்கு என்ன? ஸ்கேப் கோட் ஆஃபரிங், போக்காட்டு பலி. என் ஆண்டவரை சிலுவையில்
உலகத்தின் பாவத்தை எல்லாம் அவர் மேலே சுமத்தின பொழுது இந்த சரீரத்திலே அவர் அடைந்த வேதனைக்கு கூட அவர் வருத்தப்படலை. ஐயோ வலிக்குதுன்னு சொல்லலை. ஆனால் உலகத்தின் பாவத்தை எல்லாம் அவர் தலையில் சுமத்தின பொழுது he became sin for us. நமக்காக அவர் பாவமான பொழுது தேவனை விட்டு பிரிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் தேவன் அவருக்கு பிதாவாக இருந்தார். ஆனால் பாவத்தையும் அக்கிரமத்தையும் சாபத்தையும் உலகத்தின் மேலே இருந்த எல்லாவற்றையும் அவர் தலையில் சுமத்தின பொழுது, அவர் மேலே சுமத்தின பொழுது he was separated from his father. சிலுவையிலேயே என் இயேசுக்கு ஒரே ஒரு வேதனை தான் சகிக்க முடியாத வேதனை. the other bodily suffering he was enduring it somehow. வேதனை இல்லைன்னு இல்லை, வேதனை இருந்தது. ஈட்டினாலெல்லாம் குத்தினார்கள், 5 காயங்கள் வேற இருந்தது, முள்முடியை சூட்டி வச்சிருந்தார்கள், இது எல்லாம் இருந்தது வாஸ்தவம் தான். ஆனால் அந்த வேதனையை காட்டிலும் பிதாவே 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 என்று கூப்பிட்டு இருந்த ஒரு ஆண்டவரை பாவம் சுமத்தி பாவத்தினால பிதா விட்டு அவர் பிரிக்கப்பட்ட பொழுது அப்போதான் சத்தமாக சொன்னார், மை காட் ஒய் ஹவ் யூ forsaken மீ, ஏன் என்னை கைவிட்டீர். அருமையான தேவச்சனமே, உலகத்தில் ஒரு வேதனை உண்டு என்று சொன்னால் பாவம் நம்மை தேவனை விட்டு பிரிக்கிறது தான். பிரைஸ் காட். விசுவாசிகள் நல்லா உணருங்க. எந்த காரியம் தேவனை விட்டு நம்மை பிரிக்கணும்னு அறியுதோ அதுதான் நமக்கு வேதனையை கொடுக்கணும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசீர்வாதமும் வேண்டாம் ஆண்டவரே, என் ஆசீர்வாதத்தெல்லாம் நீர் எடுத்தால் கூட பரவாயில்ல, என்னை மட்டும் உம்மை விட்டு என்ன செஞ்சிடாதீங்க, பிரிக்கத்தக்கதாக எதையும் என்னிடத்துல அனுமதிச்சுடாதீங்க. எந்த பாவமும் என்னை உம்மை விட்டு பிரிக்கக்கூடாது. நான் பாவியாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டேன், என்னை பிரித்தால் அதுதான் எனக்கு வேதனையாக இருக்குங்கிற ஒரு சூழ்நிலையில் விசுவாசிகள் ஜீவிக்க பழகிக்கொள்ளணும். ஹல்லேலூயா. நமக்குள்ள ஒரு மனச்சாட்சியை கொடுத்துருக்கிறார். அது எப்போதும் பேசும், நீ செய்கிறது சரியில்லை, நீ பேசுகிறது சரியில்லை, நீ நடந்து கொள்வது சரியில்லை. தேர் இஸ் அன் இன்னர் மேன். ஒருவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது, தெரியும். இது தேவனை விட்டு என்னை பிரிக்குதுன்னு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு செய்யும் பொழுது அது வேதனை கொடுக்கலாதனால தான் நாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் வேதனை கொடுத்தால் ஹல்லேலூயா, ஆண்டவரே தேவனே ஏன் என்ன கைவிட்டின்னு சொல்லி மறுபடியும் வர பார்ப்போம். என் ஆண்டவர் இந்த 3 மணி நேரம் உலகத்தின் பாவத்தை சுமந்த பொழுது பிரிக்கப்பட்டார். அது அவருக்கு தாங்க முடியல. ஹல்லேலூயா. மந்தையிலிருந்து ஆடை வனாந்தரத்தில் தனியாய் விட்டது போல போக்காடாக அந்த பலியையும் சிலுவையிலே அவர் சுமந்தார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு ஆசாரியர் மூலமாக செலுத்தப்பட்ட பலியெல்லாம் சிலுவையிலே தம்முடைய சரீரத்தை கொடுத்து ஒரே பலியாய் நிறைவேற்றினார் பொழுது போக்காட்டு பலியும் அங்கே முடிந்தது. அதை குறித்து வேணால் நீங்கள் அடிஷ்னலாக பைபிளில் வாசிக்கணும்னு சொன்னால் 2 அது அடுத்ததில் வாசிக்கணும். ஒரு 100 ஆடுகள் மத்தியில் ஒரு ஆடாக இருந்ததில் இயேசு 100 ஆடுகளில் ஒரு ஆடுன்னு நினச்சிடாதீங்க. he was the only begotten son. ஒரே பேரான குமாரன். பிதாவுக்கு நாமெல்லாம் அடாப்டட் சன்ஸ், அடாப்டட் டாட்டர்ஸ். ஆனால் அவருக்கு ஒரே ஒரு சன் தான் உண்டு. யார் அது? இயேசு. அவர் சிலுவையிலே நமக்காக இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு நமக்காக பாவ மன்னிப்பை சம்பாதிச்சதுனால நாம் இயேசுவோடு கூட உடன் சுதந்திரராயிருந்து நாம் இப்பொழுது சுதந்திர விதத்திலே நாம் குமாரன் குமாரத்திகளாக இருக்கிறோம். ஆனால் பிதாவுக்கு ஒரே ஒரு குமாரன் தான் உண்டு. ஹல்லேலூயா. ஸோ அந்த குமாரனை போக்காடாக விட்டு விட்டார். வனாந்தரத்தில் தனித்து போகும்படியாக தன்னை விட்டு பிரித்து விட்ட பொழுதுதான் தாங்க முடியாமல் மை காட் பிதாவேன்னு கூப்பிட்டவர் சிலுவையில் கடைசியிலும் பிதாவைன்னு கூட்டும் பொழுது நடுவில் தேவனேன்னு கூப்பிடுற நிலைமைக்கு போனார். பெரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஒரு வீட்டில் ஒரு பையன் திடீர்னு மறித்து போனான். சின்ன பையன், 12 வயசு பையனை வச்சுடுங்களேன். அவன் செத்து போனான். டைனிங் டேபிளில் வீட்டில் பிள்ளைகள் மறித்தா எவ்வளவு நமக்கு கஷ்டமாக இருக்கும். டைனிங் டேபிளில் ஒரு ஊழியக்காரன் அவர். அதனால் அந்த டைனிங் டேபிளில் உட்காரும் போதெல்லாம் அந்த பையன் உட்கார்ற சேர் காலியாக இருக்கும். இவருக்கு அந்த உட்கார்ந்த உடனே அவன் ஞாபகம் தான் வரும். ஆண்டவரே என் பையன் இல்லை, எனக்கு இது நினைக்கிறது கஷ்டமாக இருக்குது, எனக்கு உட்காந்து சாப்பிடவே எனக்கு பிரியம் இல்லை, அவன் இல்லை அவன் இல்லை அப்படின்னு சொல்லி வேதனையோடு எப்போதும் அழுது கொண்டிருப்பார். அவருக்கு சரியாக ஊழியம் கூட செய்ய முடியல, பையனை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் பிதாவாகி தேவன் பேசினாராம். அவர் சொன்னாராம், என்ன சொன்னார் தெரியுமா? 33 வருஷம் என் ஒரே பேரான குமாரனாக இருந்தவரை உலகத்துக்கு அனுப்பிட்டு
அவருடைய சீட்டு காலியாக இருந்தது, உனக்காக நான் அனுப்பினேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு தந்து இந்த உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தவர் தான் நம்முடைய பிதா. பிரைஸ் காட். அந்த குமாரனை போக்காடாக விடப்பட்டு தன்னை விட்டு பாவத்தை மேலே வச்சதுனால பிரிக்கப்பட்டதை நினைக்கும் பொழுது அவர் அந்த பலியும் செலுத்தி தீர்த்து விட்டார். நாம் இன்றைக்கு அப்பாவோடு கூட சேர்ந்துருக்கிறோம். பாட்டு பாடுனா அப்பா பிதாவே அன்பான தேவான்னு பாடுறோம். ஃபாதர் யூ ஆர் மை ஃபாதர், ஃபாதர் வி அடோர் தி. என்ன அருமையாக ஆராதிக்க முடியுது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? போக்காட்டு பலியும் சிலுவையிலே என் ஆண்டவர் செய்து முடித்தார். அடுத்தது 5வது யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசியுங்கள். யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். தாகமாயிருக்கிறேன், ஐ thirst. தாகமாயிருக்கிறேன். இதற்கு ஈக்குவலாக நீங்கள் வாசிக்கணும்னால் லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லேவியராகமம் 23:13. அது என்ன பலி பாருங்கள். கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக ஒரு மரக்காலிலே 10ல் 2 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவாகிய போஜன பலியையும் திராட்சை பலரசத்திலே காற்படியாகிய பான பலியையும். பான பலி 6வது பலி என்னது? 5வது பலி என்னது? பான பலி. அவர்கள் பான பலி செலுத்தி பாவத்தை நிவர்த்தி செய்ய வேணும். இவருக்கு பான பலி என்ன? தன்மையே பான பலியாக ஒப்பு கொடுத்தார். தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். அதில் 2 அர்த்தம் உண்டு பிரியமானவர்களே. ஒன்று, சரீர பிரகாரமாக அவர் அந்த அத்தனை மணி நேரம் சிலுவையில் தொங்கும் பொழுது, பொதுவாகவே சிலுவையில் தொங்குறவர்களுக்கு நான் வறண்டு போகுமா, பேச முடியாது, நான் உள்ளே இழுத்துக்கிடும். இதில் அந்த சரீர பிரகமான வேதனையை தாங்க முடியாதபடிக்கு தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். உடனே இவர்கள் கடற்காலானில் காடியை முக்கி அதை கொண்டு நீட்டினார்கள். அதில் காடி முக்கப்பட்டிருக்குன்னு உடனே அதை ஒரு இடத்துல காடியை வாங்கின பின்புன்னு இருக்கும், இன்னொரு இடத்துல முதல்ல அவர்கள் அந்த வேதனை தாங்காதபடிக்கு காடியை கொடுத்தார்கள்னு இருக்கும். அப்போ அவர் அதை வேண்டான்னு தள்ளிட்டாருன்னு இருக்கும். பிரேஸ் காட். ஸோ 2 முறை அது நடந்திருக்கணும். சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னால் காடியை கொடுத்து பார்த்தார்கள். அதாவது அந்த வேதனையை சிலுவையில் தொங்குறவன் தாங்கட்டும்னு கொடுப்பார்கள். வேண்டான்ட்டார், நான் வேதனையை ஏற்றுக்கொள்ள வந்தேன்னு சொல்லி. தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது காடியை வாங்கின பின்புன்னு இருக்குது. ஒருவேளை தாகத்தை தீர்க்கிறதுக்கு அந்த நேரத்தில் அவர்கள் குச்சியில் குத்தி கொடுத்த பொழுது அந்த கடற்காலிலிருந்து தாகத்தை எடுத்தார். இன்றைக்கும் இயேசு ஹல்லேலூயா பானபலியாய் தன்னை ஒப்பு கொடுத்தவருக்கு ஒரு தாகம் இருக்கிறது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சமாரியா ஸ்திரீட்ட போய் என்ன சொன்னார்? தாகத்துக்கு தா, தாகத்துக்கு தா. அப்போ உடனே அந்த அம்மா சொல்லுச்சு, நீர் யூதராக இருக்க சமாரியா ஸ்திரியாக என்னிடத்துல எப்படி கேட்கலாம்? அது போதாக்குறைக்கு உங்கள்கிட்ட பாத்திரம் ஒன்றும் இல்லையே, என்னுடைய பாத்திரத்தை நீர் யூஸ் பண்ண முடியாதே. அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கிறதோ ஜீவ தண்ணீர். ஹல்லேலூயா. அதை கொடுக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகமடையாது. உடனே அந்த அம்மா, அப்படின்னா எனக்கு உடனே கொடுங்க, இனி நாங்கள் வந்து தண்ணி எடுக்காதபடி. அது உடனே அது பொதுவான காரியத்தை நினச்சி பேசு. ஆண்டவர் சொன்னார், நான் கொடுக்குறேன், போய் உன்னுடைய புருஷனை கூட்டிக்கிட்டு வா. இந்த அம்மா சொல்லிச்சு, எனக்கு புருஷன் இல்லை. உடனே ஆண்டவர் சொன்னார், உண்மையை சொன்னாய். இதுவரைக்கும் உனக்கு எத்தனை புருஷர் இருந்தார்கள்? 5 நாளா? 5 புருஷர்கள் இருந்தார்கள். இப்போது இருக்கிறவனும் உனக்கு புருஷன் அல்ல. இந்த அம்மாவுக்கு பக்குன்னுச்சு. முதல்ல நீர் யூதன்னு சொன்னது, பிறகு 7 காரியத்தை வெளிப்படுத்துவார் யார் யாருன்னு சொல்லி. நான் ஜீவத்தண்ணீரை கொடுக்குறவன். கடைசியில் அந்த அம்மாவுக்கு வெளிப்பாடு வந்தது, மேசியா. பிரைஸ் காட். வரப்போகிற மேசியாவாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த 20th செஞ்சுரியில் வாழ்கிற விசுவாசிகளே நமக்கு ஒன்று தெரியணும். என்னன்னு தெரியுமா? இன்றைக்கும் இயேசு தாகமாக இருக்கிறார். அவர் தாகத்தை தீர்க்கிறது எப்படி தெரியுமா? ஆத்துமாக்களை கொண்டு வந்து ஆண்டவர் பாதத்தில் சேர்க்கிறார். ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்பாக எல்லா பலியும் செலுத்தி உலகத்துக்கு மீட்பை உண்டாக்கிட்டு, இன்னும் என் ஜனம் பாவத்தில் கிடக்கிறதே, இன்னும் என் ஜனம் என்னை அறியவில்லையே, இன்னும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறவில்லையே. ஏன் தெரியுமா? அவரை அறிஞ்ச ஜனம்
அறியாத ஜனத்துக்கு செய்ய வேண்டிய காரியத்தை என்ன செய்யலை. அவர் தாகத்தை என்ன செய்யலை, இன்னும் தீக்கலை. இன்னும் என் ஆண்டவர் தாகமாக இருக்கிறேன். தாகத்தை யார் தீர்ப்பீங்க? நான் இவ்வளவுலாம் செஞ்சு முடிச்சாச்சு, இன்னும் உலகத்தில் ரட்சிக்கப்படலை. உன் பக்கத்து வீட்டுக்காரன் ரட்சிக்கப்படலை. ஆஃபீஸில் உன் பக்கத்தில் வேலை செய்கிறவன் இன்னும் குடிகாரனாக இருக்கிறானே. உன் பக்கத்தில் உனக்கு சொந்தக்காரன், உன்னுடைய மாமா மச்சான் இருக்கிறான், ஆனால் அவன் இன்னும் குடிகாரனா, இன்னும் வேசிக்கலன்னா, இன்னும் பாவத்தில் கிடக்கிறானே. அவனை ஆண்டவரத்தில் கொண்டு வந்து சேர்த்தால் அல்லவா ஆண்டவர் தாகம் தீர்க்கப்படும். அல்லேலூயா. ஆத்ம ஆதாயம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய தாகத்தை தீர்க்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிச்சிடுங்க. என்ன செய்யணும்னு சொல்லி துடித்து கொண்டிருக்கணும். பிரைஸ் காட். இன்னைக்கு உலகம் இன்னும் பாவத்தில் கிடக்கிறதுக்கு காரணம் என்ன? பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனம் இன்னும் அந்த ரிடம்ஷனை, அந்த ரெமெடியை கொண்டு போய் கொடுக்கலை. ஆண்டவர் அதனால தாகமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஒன்று பாருங்கள், ஆண்டவர் நினச்சா ரொபோட்டா என்ன சொல்கிறது, ரிப்போர்ட் இல்லை என்ன, ரோபோட்டு தானே. ஆமாம், ரோபோட்டு மாதிரி மனுஷனை நடத்த முடியும். இப்பொழுது எல்லாரும் ரட்சிக்கப்பட கடவீர்கள்னு சொன்னால் எல்லா பேரும் ரட்சிக்கப்பட்டுருவோம். பாவி எல்லாம் பரிசுத்தவான்களாய் ஆக கடவுதேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் அப்படி செய்கிறவர் இல்லை. அல்லேலூயா. தேவ தூதர்களை வச்சு போய் எல்லாரையும் ஒழுங்குபடுத்திட்டுவான்னு சொன்னால் செஞ்சிடலாம். ஒரு கொர்நேலி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், தேவதூதனே வந்துட்டான். வந்து உன் விண்ணப்பங்கள் வேண்டுதல் எல்லாம் கேட்கப்பட்டது. ஏன் இந்த தேவதூதனே சுவிசேஷத்தை சொல்லியிருக்கக்கூடாது? ஆனால் தேவதூதர்களுக்கு அந்த வேலை கிடையாது. ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷம் வரணும், ஒரு வீட்டார் ரட்சிக்கப்படணும்னா இன்னொரு மனுஷன்தான் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. பேதுருவை அழைப்பித்து கொண்டு வர சொல்லு. அவன் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை உனக்கு சொல்லுவான். அல்லேலூயா. இந்த கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் புட் ஆன் த மேன்கைண்ட். மனுஷன் ரட்சிக்கப்படுகிறதுக்கு மனுஷன் தான் உதவி செய்ய முடியும் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. தேவதூதர்கள் உதவி செய்ய முடியாது. நீங்கள் கொர்நேலி சரித்திரத்தை வாசித்தீங்கன்னா, வெறும் அந்த சரித்திரத்தை மட்டும் வச்சுட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, முதல்ல அவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து தேவனுக்கு பயந்தவனா, தேவ பக்தி உள்ளவனா, தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவ பக்தி உள்ளவனாக இருந்து என்ன செய்தானா, தான தர்மங்களை பண்ணிக்கொண்டு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு தான். 4 காரியம் ஒரே வசனத்தில் வந்துடும். பிறகு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தேவதூதன் பக்கத்தில் வந்துட்டான். அது 4வது காரியம். வந்தது மட்டும் உன் விண்ணப்பங்கள் வேண்டுதல் பரலோகத்துக்கு வந்து சேர்ந்தது. என்ன ஆச்சரியமான ஒரு ஆள் அது. நம்ம ஜெபம் போச்சா போகலையான்னு சில நேரம் தெரிய மாட்டேங்குது. இல்லையா? ஆனால் இப்போ பதில் வருது, உன் விண்ணப்பங்கள் பரலோகத்தில் வந்து என்ன செஞ்சிருச்சு, சேர்ந்தாச்சு. அப்பா என்ன பாக்கியசாலி. அது மாத்திரமல்ல, அங்கே அவனை தேடி வந்தவர்கள் சொல்லுகிறார்கள், கொர்நேலி பேதுருவை தேடி வந்துட்டு நீ எதுக்கு வந்தேன்னு கேட்டால் அவன் சொல்கிறான், யூதர் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவர். அல்லேலூயா. நீதிமான், நல்லவர் என்று சாட்சி பெற்றவர். வேறு பேதுரு வந்த உடனே இவன் யார் தெரியுமா? 100க்கு அதிபதி, 100 பேருக்கு பெரிய கேப்டன், ஏட பொசிஷன். பேதுரு உள்ளே வந்த உடனே படர்னு அவன் காலில் விழுந்துட்டான். அப்போ தன்னை உண்மையாக தாழ்த்தினவன். அல்லேலூயா. ஆண்டவர் அனுப்பின ஒரு மனுஷன் உள்ளே வர்றாருன்னு உடனே தான் 100க்கு அதிபதிங்கிறது அங்கே பேச்சு கிடையாது. இந்த மனுஷன்ட்ட ஏதோ ஒன்று இருக்குது, இவன் தேவன் அனுப்பின மனுஷன், இவன் தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி அவன் பாதத்தில் விட. இந்த தாழ்மை தான் இன்றைக்கி மனுஷனுக்கு வரமாட்டேங்க. அல்லேலூயா. நாம் நின்று பிடிச்சி நிற்போம், அவன் தாழ்மையும் வந்தான். அது 6வது. 7வது பார்த்தீங்கன்னா, பேதுருட்ட சொல்லும் பொழுது, நான் இதுக்கு முன்னால் இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், உபவாசித்து ஜெபம் பண்ணேன்னு சொன்னான். அப்போ உபவாசம் பண்ணிக்கிட்டு இருந்த ஆள், இத்தனை காரியம் பண்ண மனுஷன் பரலோகம் போவானா போக மாட்டானா? அவனுடைய காரியங்களில் அநேக காரியங்கள் நம்மகிட்ட கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் அவன் காரியத்தை 10ஆம் அதிகாரத்தில் வரிசையாக வாசித்தா இத்தனை காரியம். எப்போதும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தவன், தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயந்தவன், தான தர்மங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தவன், உபவாசம் பண்ணவன், தாழ்மையாக இருந்தவன். அல்லேலூயா. இதெல்லாம் இருந்தது. அவன் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போக முடியுமா? அவன் பரலோகத்துக்கு போக முடியுமான்னு கேட்டால் நம்ம எல்லாம் இவன் போகலன்னா எமையா போவான், எப்போ இத்தனை காரியம் இருக்குது அவனுக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, பேதுரு என்கிற ஒருவனை நீ அழைப்பு, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் சொல்லுவான். அப்போ கொர்நேலி இவ்வளவுலாம் இருந்தாலும் அவன் என்ன செய்யலை, ரட்சிக்கப்படலை. இயேசுங்கிற காரியம் தெரியாமல் போச்சு.
அதுக்கு தான் பேதுரு இயேசுவை குறித்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டியதாக இருந்தது. தேவதூதன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாது. யூ அண்ட் மீ ஓன்லி கேன் ப்ரீச் த காஸ்பல். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய தாகம் என்ன? எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் தூதனை அனுப்ப முடியலையே, ஐ வாண்ட் அ மேன். ஒரு மனுஷன் எனக்கு தேவை சுவிசேஷத்தை சொல்றதுக்கு. இந்த தாகத்தை யார் தீர்ப்பார்கள்? இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு தீர்மானத்துக்கு வாருங்கள். ஹல்லேலூயா. ஒரு 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 வாரத்துக்காவது சரி போனால் போகுது, ஒரு மாதத்தில் அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லி ரட்சிப்புக்குள்ளே நடத்துவேனுங்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ளே வரணும். ஹல்லேலூயா. ஃபர்கெட் அபவுட் மெனி திங்ஸ். என்னையா 31 நாள் 30 நாளில் ஒருத்தட்ட போய் இயேசு குறித்து சொல்ல முடியாதா? ஹல்லேலூயா. இந்த சர்ச் குரோத்தை பற்றி இன்றைக்கி அநேகருக்கு சரியான தெளிவு இல்லை. ஏதோ எப்படியோ நடந்துடும், மிரக்கல் மாதிரி நடந்துடும் நினைக்காதீங்க. ஆதி திருச்சபை வளர்ந்ததுக்கு காரணம் விசுவாசிகள் வேலை செய்தார்கள், அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்தார்கள். வாஸ்தவம் தான். ஜெபத்திலும் வேத வசிப்பிலும் அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வரத்தக்கதாக வேலை நடத்திட்டு இருந்தவர்கள் விசுவாசிகள். நீங்களாம் யாரு? எங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? மேய்ப்பன். நாங்கள் யாரு? மேய்ப்பன். நீங்கள் யாரு? மேய்ப்பன் சொல்லும்போது நீங்கள் யாரு? ஆடு. சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். ஆடு குட்டி போடுமா, மேய்ப்பன் குட்டி போடுவானா? இன்னைக்கு இருக்கிற மந்தையில் இருக்கிற ஒரு தப்பிதமான அபிப்பிராயம் என்ன தெரியுமா? மேய்ப்பன் குட்டி போடணும். மேய்ப்பன் குட்டி போட முடியாது. ஹல்லேலூயா. மேய்ப்பன் மேய்க்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஆடு. ஹல்லேலூயா. ஆடு தான் என்ன செய்யணும்? குட்டி போடணும். இங்கே குட்டி போடுற ஆடாங்கிறத இப்போ யோசிச்சுக்கிடுங்க. நான் எனக்கு தெரியாது, பாஸ்டர்கிட்ட கேட்டாங்கன்னு சொல்லுவார். குட்டி போடுற ஆடு தான் மேய்ப்பனுக்கு ரொம்ப பிரியமான ஆடு. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா பைபிள்லேயே போட்டிருக்கிறது, கறவல் ஆடுகளை மெதுவாக நடத்துவார். கறவல் ஆடுன்னா என்னது? குட்டி போட்டு பால் கொடுக்குற ஆடு. அந்த ஆடுகளை தேவன் என்ன செய்வாரா? மெதுவாய் நடத்துவார், தட்டி கொடுப்பார். முடிஞ்சால் தூக்கி தோளில் வச்சுக்கிடுவார், அந்த குட்டியை தூக்கி வச்சுக்கிடுவார். ரொம்ப பிரியமாக இருப்பார். தட்டி கொடுத்து எனக்கு குட்டி போடுற ஆடாக இருக்கேன்னு சொல்லி. அப்போ கறவல் ஆடாக இல்லாத மலட்டு ஆடை அடித்து துரத்துவார், அடி கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ இன்னையிலிருந்து இது வரைக்கும் குட்டி போடலைன்னா ஹம்பிளி ரிக்வெஸ்ட் யூ, மலட்டு ஆடாக இருக்காதீங்க. என்ன செய்யுங்க? குட்டி போடுங்கோ. ஹல்லேலூயா. பாஸ்டர் மேய்க்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். ஆமென். சபை பெருசாகணும், இந்த ஜெர்மனி தேசம் ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா. இன்னும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் தேவனை விட்டு தூரமாக இருக்கிற ஜனம் கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறது. அவர்கள் வரணும்னா ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் தான் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். இப்போ ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிடும். ஒரு ஆத்மா 30 நாள் ஜெபம் பண்ணி பிரயாசம் எடுத்து ஒரு ஆத்மாவை கொண்டு வரணும்னு சொன்னேன். இப்போ உங்கள் சபையில் 100 பேர் இருக்கிறார்கள்னு வைத்துக்கொள்ளும். ஜனவரி மாதம் 100 பேர் இருக்கிற ஒரு சபையில் இந்த 100 பேரும் வேலை செய்து ஒவ்வொருவரும் ரொம்ப வேண்டாம், எத்தனை? ஒரு ஆத்மாவை சபைக்கு கொண்டு வந்தால் பிப்ரவரி மாதம் எத்தனை பேர் இருப்பார்கள்? என்ன சீக்கிரம் சொல்லுங்கள், நேரம் ஆயிடுச்சு, நிறைய போகணும். 100 பேர், 100 பேரில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆளை பிப்ரவரி மாதம் கொண்டாந்தாச்சுன்னா பிப்ரவரி மாதம் எத்தனை பேர் ஆவாங்க? 200 பேர். சரிதானா? இப்போ பிப்ரவரி மாதத்தில் வந்த 200 பேரும் ஒவ்வொருத்தரை மார்ச் மாதம் கொண்டு வருகிறார்கள்னு வச்சுடுங்க. அப்போ அந்த சபையில் எத்தனை பேர் இருப்பாங்க? 400. கணக்கு சரியாக சொல்லணும். சரி, மார்ச் மாதம் இருக்கிற 400 பேரும் மாதத்தில் ஒரு ஆள் தான். ஒருத்தன் கொண்டு வர வேண்டியது ஆள் எத்தனை பேர்? ஒருத்தர் தான். ஏப்ரல் மாதத்தில் எத்தனை ஆகும்? 800. மே மாதம் பக்கத்தில் வந்து எழுதிக்கிடுங்க, 1600. ஜூன் மாதம் 3200. ஜூலை மாதம் 6400. ஆகஸ்ட் மாதம் எவ்வளவு? கேட்கல. 12800. ஆகஸ்ட் வந்துட்டோம். செப்டம்பர் 25600. 600. 25600. கொஞ்சம் எழுதிடுங்க, இல்லாட்டா போயிடும். இப்போ ஆகஸ்ட் வந்தால் செப்டம்பர் வந்துட்டோமா?
சரி, அக்டோபர் மாதம் 50,000 51,200. சரி, நவம்பர் மாதம் 1,02,400. டிசம்பர் மாதம் 2,04,000. அம்மா 100 பேர் தான் ஆரம்பிச்சது. ஒரு ஆத்மா 30 நாள் வேலை செஞ்சு கொண்டு வர வேண்டியது எத்தனை பேர்? ஒருத்தர் தான். அதுக்கு மேலே வேண்டாம், ஒன்று போதும். 30 நாள் என்னத்தையாவது பண்ணி அவன் பின்னாலேயே போய் அவன் காலில் விழுந்தாவது, விளங்குதா? என்னத்தையாவது முயற்சி எடுத்து ஜெபம் பண்ணி போய் ஒரு ஆத்மா ஒருத்தர் கொண்டு வந்தா 100 பேர் இருக்கிற ஜனவரி மாதத்தில் இருக்கிற சபை டிசம்பர் மாதம் 2,00,000 சம்திங். சரி, போனால் போகுது. 1,00,000 பேர் பின்வாங்கி போயிட்டான். அப்படின்னா டிசம்பர் மாதம் எத்தனை பேர் இருப்பாங்க? 1,00,000 தேரும் இல்லையா? ஹல்லேலூயா. இது என்ன பெரிய கஷ்டமா? கர்த்தர் ஒருவேளை சித்தப்பட்டு என்னை இங்கே வர சொன்னார். 1 வருஷம் கழிச்சு தான் வருவேன், அடுத்த வருஷம் வரமாட்டேன். 2 வருஷம் கழித்து கர்த்தர் அனுப்புனா வருவேன். வந்தால் இது இப்போ எல்லாருக்கும் 2,00,000 1,00,000 ஐ எம் சாரி சார், அவ்வளோ பேர் உட்கார்றதுக்கு இடமே கிடையாது எங்கள் ஊரில். மைதானத்துக்கு போவோம், பிரைஸ் காட். காலையில் தான் ஆராதிக்கணும், என்ன இருக்குது? சாயந்தரம் போய் ஆராதிப்போம். ஒன்றும் வேண்டாம், லைட்டு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. 1,00,000 பேரை நிற்க விட்டு ஜெர்மனி மறைச்சிக்கப்படும். ஹல்லேலூயா. செய்ய வேண்டியது ஒரு ஆத்மா தான். தாகத்தை தீர்ப்போம். ஆமேன். ஹல்லேலூயா. பான பலியாய் நம்மை, அதனால தான் பவுல் சொல்வான் இதில், நான் பான பலியாய் என்னை வார்த்திருக்கிறேன். Glory to God. இப்போ 6வது யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். யோவான் 19:30 வாசியுங்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது, இட் இஸ் finished. பிதாவே, நீர் அனுப்பின காரியத்தை நான் செய்து முடித்தேன் என்று யோவான் 17 சொன்னார். இன்னைக்கு நாம் சில நேரங்களில் காரியங்களை ஆரம்பிப்போம், முடிச்ச முடிக்கத்தானே சார் முடியல. ஒரு பாதி வரைக்கும் போனேன், அதுக்கு பிறகு அது நின்று போச்சு, கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்படி தான் நமக்கு சொல்ல தெரியும். ஆண்டவர் மட்டும் அப்படி இல்லை. எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு முக்கியம். உன் நம்பிக்கை வீண் போகாது, மெய்யாகவே முடிவு உண்டு என்று சொன்னார். ஹல்லேலூயா. நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம், நான் முடிப்பேன். ஆண்டவர் இட் இஸ் ஃபினிஷ்டுன்னு சொல்லும் பொழுது அதில் எல்லாவற்றையும் நிறைவேற்றி மனுக்குலத்தின் மீட்புக்கான காரியத்தை நான் செய்துட்டேன், இதுக்கு தான் நான் வந்தேன், வந்து சிலுவையில் அதை முடித்தேன் என்று சொல்லி சொன்னார். அதில் ஒரு முக்கியமானது என்ன தெரியுமா? இந்த 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 6வது வசனம் மற்ற எந்த சுவிசேஷத்திலும் இருக்காது. யோவான் மாத்திரம்தான் சொன்னான். ஏன்னா யோவான் மாத்திரம்தான் சிலுவை பக்கத்தில் போய் நின்னவன், மற்றவங்களுக்கு தெரியாது. He heard it. இயேசு சொன்னதை அவன் கேட்டதுனால யோவான் மட்டும் தன்னுடைய சுவிசேஷம், he alone has mentioned this 6th verse, it is finishedனு சொன்னார் என்று சொல்லி அவர் முடித்தார். ஹல்லேலூயா. முடித்ததுனால தான் இன்றைக்கு இப்போது 110ஆம் சங்கீதம் 1-2 இது முதல்ல இது வாசிக்கலே. லேவியர் ஆகும் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இது எந்த பலி? லேவியர் 1:6. பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோலுரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன். சர்வாங்க தகன பலி, பேர்ன்ட் ஆஃபரிங். மற்ற ஆஃபரிங் எல்லாம் பலி செலுத்தி செத்த உடனே அந்த 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 பலியிலிருந்து கரியை எடுத்து ஆசாரியன் சமைத்து புசிக்கலாம். தொடைச்சந்தை எடுப்பார்கள், கொழுப்பை மட்டும் சகனிப்பார்கள், மற்றதெல்லாம் எடுப்பார்கள். அப்படிப்பட்ட பலிகள். ஆனால் பேர்ன்ட் ஆஃபரிங்னா முற்றிலும் அது சாம்பல் ஆகிடும். அல்லையா, அதை எடுக்க முடியாது. அது 6வது பலி, ஆண்டவர் ஏற்படுத்தின பலி. அதே போல் என் தேவன் சிலுவையில் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடிக்கு சிந்தி, ஹல்லேலூயா, எதற்காக அவர் வந்தாரோ அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிந்தது என்று சொல்லி
ஜீவனை விட்டார். ஜீவனை விட்ட உடனே அல்லேலூயா 40 நாளைக்கு 3 நாளைக்கு பிறகு உயிர்த்தோடு இருந்து 40 நாள் இருந்துட்டு பிதாவின் வலது வாரசத்தில் போய் வீட்டிருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் நீங்கள் வாசித்தா 110 சங்கீதம் 1-2 வாசியுங்கள். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். வலது பார்சத்திலே உட்காரும் என்று சொன்னார். எபிரேயர் 1:3. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே என்ன ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் வீட்டில் போய் திருப்பி வாசித்தா தான் வலது பார்சம் முடித்து என்ன நடந்ததுங்கிறதுக்கு அங்கே விளக்கம் இருக்கும். அதே எபிரேயரில் 8:1 வாசியுங்கள். மேற்சொல்லியவர்களின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய். இப்ப 10:2 பூர்ணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தினம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனச்சாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா. 10:2 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எபிரேயர். மற்ற பலிகளெல்லாம் ஒரு தடவை செய்துட்டு திருப்பி அடுத்த நாளே அவன் பாவம் செஞ்சுட்டு வந்தான்னா அவனுக்கு பலி செலுத்தணும். அப்போ அது முடியலை. ஆனால் என்ன ஆண்டவரோ இட் இஸ் ஃபினிஷ்ட், இனி பலி அவசியம் இல்லை, தன்னை பலியாக கொடுத்து முடிந்தது என்று சொன்னார். பேர்ன்ட் ஆஃபரிங், சாம்பலாக போனது போல எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டு சிலுவையில் 6வது வசனத்தை சொன்னார். இப்போ 7வது நேராகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இப்போ லேவியர் ஆகும் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. லேவியர் 2:1. ஒருவன் போஜன பலியாகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். போஜன பலி, மீல் ஆஃபரிங். அதில் அந்த வழக்கத்தை நீங்கள் வீட்டில் போய் அதை வாசிருக்க நேரம் இல்லை. போஜன பலி என்று சொன்னால் ஹல்லேலூயா, தன்னை முற்றிலுமாக நமக்காக பிதாவின் சமூகத்திலே போஜன பலியாக ஒப்பு கொடுத்தார். பழைய போஜன பலியில் என்னெல்லாம் நடந்ததோ அன்றைக்கு நடந்தது. பிதாவே, உம்முடைய கையிலே என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். He gave up the spirit in the hands of the Father, but he gave his body to the body of Jesus Christ. ஆவியை பிதாவின் கையிலே கொடுத்தார், சரீரத்தை நமக்கு கொடுத்தார். எப்படி தெரியுமா? யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 51, 55 நீங்கள் வாசித்தீங்கன்னா நானே சொல்கிறேன். என்னுடைய சரீரம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என்னுடைய இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என்னுடைய சரீரத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவர் தம்முடைய போஜனத்தை அதாவது போஜனம், ஹல்லேலூயா, அந்த நற்கருணையாகிய கம்யூனியனை நமக்கு வச்சுட்டு போனார். போஜன பலி நமக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு அவர்கள் போஜன பலியை பலியாய் செலுத்தினார்கள். இயேசுவோ இன்றைக்கு அவரே போஜன பலியாக மாற்றி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், போஜன பலியாக கொடுத்துட்டு நான் வருமளவும் மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆதி நாட்களில் எவ்ரிடே செய்தார்கள், அனுதினமும் அப்பம் பிட்டார்கள். நமக்கு இப்போ நிறைய கூட்டம் வந்தாச்சு. இப்போ நான் 1500 பேருக்கும் எவ்ரி டே அப்பம் பூசி வச்சேன்னா நாம் அவ்வளோதான் எனக்கு கதை. எனக்கு இப்போயுமே இண்டிவிஜுவல் கப்பு தான் நான் கொடுக்குறேன். அது நான் ஜெபம் பண்ணி கொடுத்துருவேன். எல்டர்ஸ் கொண்டு போய் கொடுப்பேன். அதில் பழச்சேன். முந்தி நாட்களில் கொஞ்சம் சபை கொஞ்சமாக இருக்கும்போது நானே போய் கொடுத்து இடுப்பு அப்பா வலி முடிச்சு வரும்போது நமக்கு யாராவது கையில் தலைகளை கை வச்சு ஜெபம் பண்ணுற மாதிரி நிற்கும். தோத்திரம் ரொம்ப கஷ்டம். ஆனாலும் இந்த கம்யூனியனில் கலந்து கொள்ளும் பொழுது ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் தேவன் பலன் கொடுக்கிறார். அது பழைய பஸ்காவுக்கு ஈக்குவல். பிரைஸ் காட். பஸ்கா பலியை செலுத்தி ரத்தத்தை வீட்டின் நிலைக்காசில் பூசினால் மரண தூதன் உள்ளே வரமாட்டான்.
சரி, மரண தூதன் வரமாட்டான், பழச்சிக்கிட்டோமே, அதுக்கு பிறகு என்ன பஸ்காவை பூசிக்கிறது அவசியம்? ஆண்டவர் அப்படி சொல்லி ரத்தத்தை பூசிட்டு உள்ளுக்குள்ளே போய் நீ உன் வீட்டாரும் உங்கள்கிட்ட வேறு அடிமைகள் இருந்தால் எல்லோரும் வந்து அந்த ஆட்டை அடித்து என்ன செய்யணும்? புளிப்பில்லாத அப்பத்தோடு கூட என்ன செய்யணும்? புசிக்கணும். உயிர் கிடச்சிக்கிடுச்சு, ஜீவன் கிடச்சிக்கிடுச்சு, மரண தூதன் உள்ளே வரல, காப்பாற்றப்பட்டு விட்டோம். ஆனாலும் பஸ்காவை என்ன செய்யணும்? புசிக்கணும். அந்த புசித்ததுனாலே வனாந்தரத்துக்கு போகும்பொழுது அவர்களில் ஒருவனும் பலவீனனாக இருக்கவில்லை. ஹல்லேலூயா. உண்மையாக கம்யூனியனை சரியான விதத்தில் நாம் எடுப்போம் என்று சொன்னால், நாம் எடுக்கிற அன்றைக்கே நீ வியாதியோடு இந்த சபைக்குள்ளே வந்து கம்யூனியன் எடுக்கும் பொழுது வெளியே போகும்போது உன் சரீரத்தில் இருக்கிற வியாதி நீங்கிடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பஸ்காவை புசித்தவர்கள் ஒருவனாகிலும் பலவீனனாக இருக்கவில்லை. தேர் வர் நோ இன்ஃபார்மிட்டிஸ் இன் தம். அவர்கள் 40 வருஷம் இருக்க வேண்டியவர்கள் என்று அவருக்கு தெரியும். அதுக்காக பஸ்காவை புசித்து போங்கள்னு சொன்னார். அங்கே தான் மோசையின் ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. அவன் பஸ்காவிலே ஊழியத்தை ஆரம்பித்து பிஸ்காவிலே முடித்தான். அல்லேலூயா. பஸ்காவில் ஊழியம் ஆரம்பித்தது, செத்தது எங்கே? பிஸ்கா கொடிமடியில். இது என்ன ஊழியம் இல்லை. ஆனால் எனக்கு மோசையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மோசை செய்த முதல் ஜெபம் என்ன தெரியுமா? என்ன இவ்வளோ நேரம் ஆகுது? மோசையினுடைய முதல் ஜெபம் என்னங்க? கரெக்ட். ஆண்டவர் கூப்பிட்டு நீ வா, நான் உன்னைக்கு எகிப்துக்கு அனுப்புவேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் விளக்கம் வேற சொல்கிறாரு. இப்படிலாம் இருக்கணும். இவங்க ஒரு ஜெபம் பண்ண, ஆண்டவரே வேற யாரையாவது அனுப்பு. இந்த ஜெபத்தை இன்னைக்கு சபையில் செய்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பாருங்க, கம்பல் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு நிமிஷம் முடியும். 2 அடி கொடுத்து போடான்னு சொன்னால் போய் தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஆனால் அப்படி அனுப்புகிறவரே இல்லை. ஏசாயா வந்து ஆலயத்துக்குள்ளே வந்தான், பேசாமல் அவர் சொல்லியிருக்கலாம், ஏசாயா நான் உன்னை தீர்க்கதரிசியாக நியமித்திருக்கேன், இப்போ இருந்து போய் ஜனத்துக்கு போய் பேசுன்னு சொன்னால் போயிருப்பான். ஆனால் அவர் அப்படி சொல்லலை. அவன் அந்த பரிசுத்தத்தை பார்த்துட்டு விழுந்து கடந்து, ஐயோ அசுத்த உதர்வுள்ள மனுஷன், அசுத்த உதர்வுள்ள மத்தியிலும் வாசம் பண்ணுகிறவன் சொல்லி தன்னைத்தானே. அந்த ஏசாயா நீங்கள் எடுத்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்தில் இது வரும். 5ஆம் அதிகாரம் வரைக்கும் 6 இடத்துல ஐயோ, இவர்களுக்கு ஐயோ, இப்படி பண்ணுறவர்களுக்கு ஐயோ, அப்படி பண்ணுறவர்களுக்கு ஐயோன்னு சொல்லி 5 ஐயோ போடுவான். 6 ஐயோ. 7ஆவது ஐயோ ஆலயத்துக்குள்ளே வந்து எனக்கு ஐயோன்னு அடப்பாவி. தேவ சமூகத்துக்கு வந்த பிறகு தான் இப்போ எனக்கு ஐயோ, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், எனக்கு ஐயோ ன்னு சொன்னான். இப்போ அவர் ஒரு குரட்டில் கொண்டு வந்து அக்னியை வச்சு இது நிமித்தம் உன் அக்கிரமம் நீங்கி பாவம் நிவர்த்தி ஆனதுன்னு சொல்லிட்டார். பாவ மன்னிப்பும் கிடச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமாக ஆண்டவரை பார்த்துட்டோன்னுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் வருகிறது, எமது காரியமாக யாரை அனுப்புவேன், யார் எமது காரியமாக போவான்? அல்லேலூயா. ஒருவேளை இந்த நேரத்தில் இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு இந்த சத்தம் உங்கள் காதில் யாருக்காவது தொலிச்சுதுன்னா நீங்கள் என்ன சொல்லக்கூடாது? நான் கேட்கிறேன் ஆண்டவரே, வேறு யாரையாவது அனுப்பு. மோசே ஜெபத்தையே கேட்கல, உங்கள் ஜெபத்தையும் கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. உங்களை தான் அனுப்பணும்னு தீர்மானம் பண்ணிட்டாருன்னா நீங்கள் எவ்வளவு தூரம் ஓடி போனாலும் ஜெபம் பிடிச்சி கொண்டாந்துருவார். அல்லேலூயா. நான் முதல்ல டீச்சராக இருந்தேன் 3.5 வருஷம். அதுக்கு ஒரு நார்த் இந்தியன் கம்பெனி, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ரெப்ரசன்டேட்டிவாக போய் ஜாயின் பண்ணேன். அதில் ரெப்ரசன்டேட்டிவாக போய் கடைசியில் பிரான்ச் மேனேஜர் ஆகி 14.5 வருஷம் அங்கே வேலை பார்த்தேன். அதுக்கு பிறகு அதிலேருந்து ரிசைன் பண்ணி நானே ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பித்து மேனேஜிங் டைரக்டர் ஆனேன். 7 வருஷம் நான் மேனேஜிங் டைரக்டராக இருந்து கம்பெனி வச்சு, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, ஃபேக்ட்ரி பாண்டிச்சேரியில் எல்லாம் பண்ணேன். ஆனால் என்னமோ ஆண்டவர் என்ன அதுக்கு முன்னாலே குறித்ததுனால ஒரு நாள் வந்தது, பிடிச்சி எடுத்து வெளியே கொண்டாந்துட்டார். அதில் இல்லையா, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியும் போச்சு, மேனேஜிங் டைரக்டர்ஷிப்பும் போச்சு, எல்லாம் போச்சு. இப்போ உலகத்திலேயே மேன்மையான ஒரு வேலையை செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆமே. பில்லிகிராம்கிட்ட போய் அமெரிக்காவில் டெமோக்ராட்டிக் பார்ட்டி போய், டெமோக்ராட்டிக் பார்ட்டியும் இல்லை, அப்புறம் ரிப்பப்ளிகன் பார்ட்டி எனக்கு ஞாபகம் இல்லை, போய் சொன்னாங்களாம், ஐயா இந்த வருஷம் எலெக்ஷனில் நீங்கள் நில்லுங்க, அமெரிக்காவில் இருக்கிற எல்லாருக்கும் உங்களை தெரியும், அதனால் கட்டாயம் எல்லாரும் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவார்கள், எங்கள் கட்சி ஜெயிச்சிரும் அப்படின்னு போய் பில்லிகிராம்கிட்ட சொன்னார்களாம். அப்போ பில்லிகிராம் என்ன சொன்னார் தெரியுமா? என்னை பிரசிடெண்ட்டாக நிற்கிறதுக்கு கூப்பிடுறீங்க,
நான் ஏற்கனவே ஒரு பெரிய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதிலிருந்து கீழே இறங்கி வர முடியாது. ஐ கேனாட் கம் டவுன், ஐ எம் டூயிங் எ கிரேட் ஜாப். அப்போ என்ன அர்த்தம்? தேவனுடைய ஊழியம்தான் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டை காட்டிலும் மேலான வேலை. ஹல்லேலூயா. இந்த வேலை செய்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் தயங்காதீங்க. 30 நாள் வேலை பார்த்தா கம்பெனிலேருந்து உனக்கு சம்பளம் கிடைக்கும். ஒரு கம்பெனி சம்பளத்துக்காக நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒருவேளை என் ஆண்டவர் இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு எனது காரியமாக யாரை அனுப்புவேன், இந்த ஜெர்மனி தேசம் ரட்சிக்கப்படுறதுக்கு யார் எனக்காக வருவார்கள்னு சொன்னால், ஐயோ எனக்கு சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கிறேன், என்னை யார் காப்பாற்றுவான்னு நினைக்காதீங்க. மனுஷன் 30 நாளுக்கு சம்பளம் கொடுக்க முடியுமானால் என் ஆண்டவர் குறைவில்லாமல் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. நான் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை மூடுற அன்னைக்கு டைமில் என்னுடைய பிரீஃப் கேஸில் குறைஞ்சது 30,000 ரூபா இருக்கும் டெய்லி மினிமம். அதில் 5,000 அன்றைக்கி செலவழிச்சிட்டேன்னா உடனே அடுத்த நாள் 5,000 பேங்க்லேருந்து எடுத்து உள்ளே வச்சுக்கிடுவேன். 30,000 கையில் இருந்தால் தான் நான் வெளியே வேலைக்குன்னு போவேன், இல்லாட்டா நான் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அது குறைஞ்சா என்னால் இருக்க முடியாது, உடனே எடுத்து வச்சிடணும். அப்படிலாம் இருந்தது. ஹல்லேலூயா. ஆனால் இப்போ 30,000 இல்லை, சில நேரம் 3 ரூபா கூட இருக்காது. ஆனால் 3 லட்சம் இருக்கிற மாதிரி என்ன கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்கார். ஹல்லேலூயா. ஒரு குறை வைக்கல. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அது ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதற்கு நீங்கள் எழும்புறதை குறித்து கொஞ்சம் கூட தயங்காதீங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாதாமே அவனை கனப்படுத்துவார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஹல்லேலூயா. என் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது தான் மேன்மையான ஒரு வேலை. ஆமேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு 7 பலிகளையும் ஒரே பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்து செய்து நமக்கு என்னை பொறுத்த மட்டும் ரொம்ப ஈஸி பண்ணிட்டார் இல்லையா? யோசித்து பாருங்கள். சப்போஸ் அந்த பழைய ஏற்பாட்டு கதை இன்னும் இருக்குன்னு வச்சுடுங்க, நீங்கள் கோயிலுக்கு வரும்போது ஒரு ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு வரணும். எதுக்கு? குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, பேண்ட் ஆஃபரிங், அந்த ஆஃபரிங், மாவை கொண்டாடணும், எண்ணெயை கொண்டாடணும். இதெல்லாம் முடியுமா? நாளைக்கு வரும்பொழுது எல்லாரும் ஒரு ஆட்டுக்குட்டியோடு வாருங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு பாவம் தீர்வுன்னு சொல்லிட்டாருன்னு வைங்க, இருக்கிற ஆடு சபையை விட்டு போயிடும். இதெல்லாம் நமக்கு ஒத்து வராத கேஸ். ஆனால் இவ்வளோ ஈஸி பண்ணிட்டாரே. பிரைஸ் லார்ட். ஒரே பலியை செலுத்தி 7 பலியும் நிறைவேற்றிட்டு நம்ம பார்த்து, மகனே மகளே எனக்காக நீ என்ன செய்தாய், இதுவரைக்கும் செய்யலைன்னா இன்றைக்கு செய்வோம். பிரைஸ் காட். சரி, இப்போ இன்னும் ஒரு சப்ஜெக்டை சொல்லிவிட்டு நான் முடிச்சிட போகிறேன். பிரைஸ் காட். இப்போ பலி செலுத்துதல் நின்று போயிடுச்சு. பழைய ஏற்பாட்டு பலிகள் முடிவடைந்தது. ஆனால் வேதத்தில் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் 7 பலி செய்யணும். என்ன சார் இப்போ தான் பலி முடிஞ்சது, இனி பலியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் திருப்பி நாங்களும் 7 பலின்னா வேதத்தில் இருக்கு. நான் என்ன சொல்லித்தாங்கணும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்கள். ஈவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நீங்களும் நானும் யார் தெரியுமா? பரிசுத்த ஆசாரிய கூட்டம். தேவன் நம்மை ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் மாற்றியிருக்கிறார்கள். ஆனால் ஆசாரியர்கள் இப்போ என்ன செய்யணும்? ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தணும். நீங்களும் நானும் 7 ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துவதற்காக தேவன் நியமித்திருக்கிறார். செலுத்துறோமாங்கிறத இப்போ பாப்போம். வசனத்தை மட்டும் எழுதிக்கிட்டு வாசித்து முடிக்க போகிறோம். 1 ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீக்கிரம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக பலி. அதுக்கு மேலே உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் சாக்ரிஃபைசஸ் ஜீவ பலி. பலின்னு சொன்னாலே செத்துன்னு அர்த்தம். பலி கொடுத்தாச்சுன்னா உயிர் என்ன செஞ்சிடும்? போயிடும். ஆனால் நீங்களும் நானும் யார் தெரியுமா? ஜீவ பலி, ஜீவனோடு இருக்கிற பலி. அது என்னது? சரீரத்தில் உயிர் இருக்குது, எல்லாத்துலேயும் உயிர் இருக்குது, ஆனாலும் செத்தவன் நினைக்கும். அதான் நேற்று உங்களுக்கு சொன்னேன். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும். பழைய மனுஷன் என்ன செஞ்சிருக்கணும்? செத்து நாம நீதியில் என்ன செய்திருக்கிறோம்? பிழைத்திருக்கிறோம். இன்றைக்கு அநேகர் இன்னும் பழைய மனுஷனில் ஜீவனை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் கீழே விழுந்தவரே சும்மா இருக்கிறாரு. நீங்கள் ஏன் சார் இப்படி கத்துறீங்கன்னு நேற்று சொல்ல வேண்டியது. சைக்கிள் ஓட்டிட்டு வந்து பாடையில் முட்டுனான்,
ஆடையை கீழே போட்டு 4 பேரும் கத்துனார்கள். நாங்களே கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரோம், நீ சைக்கிள் பழகிறது மெயின் ரோட்லையா, போடா ஆவும் சத்தம் போட்ட உடனே பையனுக்கு அறிவு வந்தது. அவன் சொன்னான், ஐயா கீழே விழுந்தவரே சும்மா இருக்கிறார், நீங்கள் ஏன் சார் இப்படி கத்துறீங்க? கீழே விழுந்தவர் ஏன் சும்மா இருக்கிறாரு? சுத்தமாக செத்துட்டாரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த 4 பேரும் இன்னும் சாகாததுனால தான் கோபம் வருது, தாபம் வருது, எரிச்சல் வருது, புளிச்சல் வருது. சபையில் ஏன் இன்னைக்கு பிரச்சனை? விசுவாசிகள் அநேகர் இன்னும் சாகலை. பவுல ஆவி பெருமைக்கு இங்கே இடம் இல்லை. சபையில் உலகத்தின் பொசிஷன்ஸ் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. கூலி வேலை செய்கிறவனும் ஒருத்தன் தான், விசுவாசி தான். கம்பெனி மேனேஜிங் டைரக்டரும் விசுவாசி தான். பிரைஸ் தி லார்ட். இங்கே உயர்வும் கிடையாது, தாழ்வும் கிடையாது. ஹல்லேலூயா. நம்மிடத்தில் அந்த ஆவி இருக்க வேணும். நான் பெரியவன், நான் 25 வருஷம் விசுவாசி, நீ நேற்று வந்தவன், அந்த பேச்சுக்கும் இடம் கிடையாது. நறுங்குண்ட ஆவி தான் தேவனுக்கு ஏற்ற பலி. ஹல்லேலூயா. பெருமைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எப்போதும் அந்த கண்ட்ரைட் ஸ்பிரிட் விசுவாசிகளுக்கு இருக்க வேண்டிய 2வது பலி. 3வது பலி வாசிங்கள். சங்கீத புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சங்கீத புஸ்தகம் 27:6. சீக்கிரம். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலியிட்டு சாக்ரிஃபைஸ் ஆஃப் கிளாட்னஸ், சாக்ரிஃபைஸ் ஆஃப் கிளாட்னஸ். இட்ஸ் பப்ளிங்னு ஒரு பாட்டு பாடுறோம். இட்ஸ் பப்ளிங் இன் மை ஹார்ட். இருக்க தெரியுமா உங்களுக்கு? போச்சா வேண்டாம். என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுனை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன், வெறும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, பொங்கி 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 வழியு. இதுதான் ஆனந்த பலி. அல்லேலூயா. சில பேருக்கு பொங்கி 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 வழிஞ்சு ஒண்ணுமெல்லாம் போச்சுட்டோம். அது எப்பவும் இட்ஸ் பப்ளிங். உள்ளிருந்து சந்தோஷம் அப்படி பொங்கி கொண்டிருக்கணும். ஆராதனைக்கு போவோம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம், வாருங்கள் என்று சொன்ன பொழுது துக்கமுகமாக இருந்தேன். அப்படியே போட்டிருக்கு. நான் எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியாக இருந்தேன். மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கிறது. அல்லேலூயா. தேவனுக்கு என்று எதை செஞ்சாலும் சந்தோஷமாக செய்யுங்க. Let there be gladness, rejoicing in the Lord. ஆமென். களிகூறுதல், சந்தோஷப்படுகிறது. ஆனந்த பலி. ஆனந்த தைலத்தினாலே என்னென்ன செய்தார்? அபிஷேகம் பண்ணினார். ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? பாவத்தை அக்கிரமத்தை வெறுத்து நீதியை விரும்புகிறவர்களுக்கு கிடைக்கும். சரி, அடுத்த பலி எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, sacrifice of praise, அவர் நாமத்திலே எப்பொழுதும் செலுத்த கடவும். நேரம் கிடையாது அதுக்கு, இரவு பகலாக தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திர பலியை குறைக்காதீங்க. ஜெபிச்சு ஒன்றும் கிடைக்கலன்னா வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிரு. பிரைஸ் காட். தானியேல் கையெழுத்திடப்பட்டது என்று அறிந்த உடனே தான் எப்பொழுதும் செய்கிறது போல எருசலேமுக்கு நேராக கதவுகளை திறந்து பலகணிகளை திறந்து வச்சு ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் தேவனுக்கு என்ன செய்யுங்க தெரியப்படாமல் அந்த ஸ்தோத்திரம், அந்த பிரைசிங் சேர்ந்து போகும்பொழுது அது அந்த பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். அதே வசனத்தில் அடுத்த வசனம் வாசிங்க. 16, எபிரேயர் 13:16. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். தான தர்மமாகிய பலி. நல்ல ஒரு விசுவாசி எப்போதும் யாருக்காவது எதையாவது செய்யணும், கொடுக்கணும் மனசு இருக்கும், தாராள மனசு. இயேசு யாரு தெரியுமா? தாராள மனசு. அல்லேலூயா. கிராஸ் இஸ் த shows the generosity of God ன்னு சொல்வார்கள். தேவன் தாராள மனசுள்ளவர் என்பதை சிலுவை காண்பிக்கிறது. அல்லேலூயா. அப்போ சிலுவையினாலே சந்திக்கப்பட்ட தேவ ஜனமும் எப்போதும் தாராளமாக இருக்கும். கேட்கிற எவனுக்கும் என்ன செய்? கொடு. உன்னிடத்தில் வாங்கிக்கொள்ள வந்திருக்கவனுக்கு முகம் கோணாதே, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யும்? கொடுக்கப்படும். தான தர்மம் ஆகிய பலின்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. ஏழைகளுக்கு
கொடுக்கணும், சபை விதவைகளுக்கு உதவி செய்யணும், ஏழைகளை தாங்கணும். இப்படிப்பட்டது சபை செய்யணும்னா யார் அதுக்கு உதவியாக இருக்கணும்? விசுவாசிகள் சபைக்கு உதவியாக இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் கொடுத்தா நாங்கள் கொடுக்க முடியும், நீங்கள் கொடுக்கலன்னா நாங்களும் கொடுக்க முடியும். அவர் என்ன செய்ய? அல்லேலூயா. தான தர்மமாகிய பலி. அல்லேலூயா. அதில் நிறைய சொல்ல முடியும். கொடுக்குற விஷயத்தில் எப்போதும் தாராள மனசோடு இருங்க. ஒரு சபைக்கு காணிக்க முடிஞ்ச பிறகு தான் 3 பேர் வருவாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த பாட்டு முடிஞ்ச பிறகு காணிக்கை எடுப்ப முடியும் போது காணிக்கை எடுப்பாங்க. இத்தனை மணிக்கு பாஸ்டர் பிரசங்கம் பண்ண வருவார்னு சொல்லி இந்த காணிக்கை கொடுக்க மனசு இல்லாத ஒரு 3 பேர் அந்த காணிக்கை ஜபம் காணிக்கை பாட்டு முடிஞ்ச பிறகு தான் கோயிலுக்குள்ள வந்து உட்கார்றது. அதில் இல்லையா. ஒரு நாள் அப்படி நினச்சிட்டு வந்துட்டாங்க. அன்னைக்கு பார்த்து பாஸ்டர் முதல்லையே பிரசங்கத்தை ஆரம்பிச்சு பிரசங்கத்தை இதுன்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ காணிக்கிறது முடிச்சிருப்பாங்கல்ல அப்படி நினச்சா பிரசங்கத்தை முடிச்சு இப்பொழுது ஒரு பாடலை பாடுவோம், காணிக்கை எடுக்கப்படும். இவனுங்களுக்கு பக்குனுச்சு. அம்மா நம்ம சரி யோசிக்காமலாம் வந்துட்டோம். அப்போ ஒருத்தன் சொன்னான், ஒன்றும் பயப்படாத, என்ன பெரிய பிரச்சனை, நான் பொத்துன்னு விழுதேன், நீங்கள் 2 பேரும் தூக்கிட்டு போயிருங்க. இந்த காணிக்கை கொடுக்காத ஆட்களை பற்றி நான் நிறைய சொல்லுவேன் பிரியமார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு 3 பேர் சேர்ந்தார்கள். இந்த பாஸ்டர் மிஷினரி சர்ச் அந்த சர்ச்சுன்னெலாம் சொல்லி ஆராதனையில் ஒவ்வொரு தடவையும் இதுக்கு தாருங்க, அதுக்கு தாருங்க, அப்படி தாருங்க, இப்படி தாருங்க, நீங்கள் தந்தாத்தான் என்று சொல்லிக்கிட்டே இருக்காது. இதெல்லாம் ஒத்து வராத கேஸு. நாம் இனி ஒரு டிசிஷனுக்குள்ளே வரணும். அப்போ என்ன செய்யலாம்? ஒருத்தன் சொன்னான், ஒரு வட்டம் போடுவோம், நம்ம பையிலேருந்து எடுத்து அதில் போடுவோம். இந்த வட்டத்துக்குள்ளே விழுறத பாஸ்டர்கிட்ட கொடுப்போம், வெளியே விழுறதெல்லாம் நம்ம வச்சுக்கிடுவோம். அப்போ ஒருத்தன் சொன்னால், ஏய் பட வட்டத்துக்குள்ள தான் கட்டாயம் கொஞ்சமாவது விழுந்துருமே, ஒரு கோடு போடுவோம். கோடு போட்டுட்டு போடுவோம். அந்த கோட்டு மேலே என்னதெல்லாம் விழுதோ அதை மட்டும் சபைக்கு கொடுப்போம். அந்த பக்கம் இந்த பக்கம் விழுந்ததும் எடுத்துக்கிடுவோம். இன்னொருத்தன் சொன்னான், சி இதெல்லாம் ஒத்து வராத கேஸு, இது எதுக்கு கொடுக்குறோம்? ஆண்டவருக்கு தானே கொடுக்குறோம். அவை நம்ம கையில் இருக்கிறத எடுத்து வானத்துக்கு நேரம் வீசுவோம், அவர் வேண்டியதை எடுத்துக்கொள்ளட்டும், கீழே விழுங்க. அட பாவிகளா, இப்படி கிளம்புனான்னா எங்கே சபை ஓடும்? பருதான் அந்த சபை நடக்க முடியுமா? அவர் வேண்டியதை எடுத்துக்கணுமா, கீழே விழுதான் இவன் எடுத்துக்கணுமா? இவன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. இவன் இதையும் எடுப்பான், அடுத்தவனையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுவான். அல்லேலூயா. ஒரு மிஷினரி வந்து சபையில் ரொம்ப அழுது, நாங்கள் இவ்வளோ கஷ்டமாக ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இந்த ஆள்கள் மத்தியில் வேலை செய்கிறோம், அங்கே எங்களுக்கு எந்த இன்கமும் கிடையாது, அதனால் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கணும்னு சொல்லி அவர் ஊழியத்தை பற்றி பிரசங்கம் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே இப்பொழுது ஒரு பாட்டு பாடி காணிக்கை எடுக்கலாமே தான் காணிக்கை பெட்டியே இல்லை. தோத்திரம் இங்கே கூட இல்லை. இங்கே எடுக்கிற வழக்கம் உண்டா இல்லையா? உண்டு இல்லை. தோத்திரம், பிரைஸ் காட். அப்போது பெட்டி இல்லையா, அப்போ என்ன செய்கிறது, பையன் இல்லையா அப்படின்னு சொல்லி சரின்னு தொப்பியை கலத்தி, நான் இப்பொழுது அந்த தொப்பியை அனுப்புகிறேன், நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்கும்படியாக உங்கள் காணிக்கைகளை தருங்கள்னு சொல்லிட்டு தொப்பியை அனுப்புனார். தொப்பி இப்படி பரப்பிட்டு இப்படி போச்சு, அப்படி போச்சு, அப்படி வந்து அப்படி போச்சு. கடைசியில் போயிட்டு கடைசி ஆள் கொண்டாந்து தொப்பியை கொடுத்தார். இவர் தொப்பியை வாங்கினா தொப்பிக்குள்ளே ஒன்றுமே இல்லை. உடனே இவர், ஆண்டவரே இது ஒரு சபையா, ஒருத்தங்க கூட ஒன்றும் கொடுக்கலையே ஆண்டவரே, இப்படி பண்ணிட்டாங்களேன்னு துக்கத்தோடு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் மெதுவாக காதில் சொன்னாராம், தொப்பி திரும்பி வந்ததுக்காக தோத்திரம் பண்ணு. இவன் தொப்பியும் கொண்டு போகிற ஆள் இருக்காங்க. எப்பா லேசான ஆட்கள் இல்லை. அல்லேலூயா. தான தர்மமாகிய பலி, தாராளமாக கையை நீட்டணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக என்ன பலி? கடைசிக்கு முந்தினது 6வது வந்து ரோமர் 15:15 வாசிங்க. அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும் படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாய், தேவனுடைய சுவிசேஷ வேலையை நடத்துகிற ஆசாரியன் புறஜாதியார் தேவனுக்கு பிரியமான பலின்னு சொல்லியிருக்கிறது. புறஜாதியாரை ஆண்டவருடைய ஜனமாய் மாற்றுகிற சுவிசேஷ ஊழியமாகிய பலி. அல்லேலூயா. அதனால தான் முதல்ல உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறதுக்கு ஏதாவது விதத்தில் நாம் வந்து செயல்பட்டு கொண்டே இருந்தால் அந்த பலியை செலுத்தி கொண்டிருக்கிறோன்னு அர்த்தம். பிரைஸ் காட். சுவிசேஷ ஊழியமாகிய பலியை செலுத்துகிற ஆசாரியன். கடைசியாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 2:17. மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும்
ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். விசுவாசமாகிய பலி, the sacrifice of faith. தேவன் தம்முடைய விசுவாசிகளிடத்தில் எதிர்பார்க்கிறது விசுவாசம், வேற ஒன்றும் இல்லை. விசுவாசி சாகிற வரைக்கும் எதில் இருக்கணும்? விசுவாசத்தில் இருக்கணும். விசுவாசி அவிசுவாசியாக மாறிட்டான். அதனால தான் வந்து தோமாட்ட சொன்னார், நீ அவிசுவாசி ஆயிராமல் விசுவாசி ஆயிருப்பா. அல்லேலூயா. விசுவாசிக்கிற விசுவாசிகள் தான் ஆண்டவருக்கும் பிரயோஜனமாக இருப்பார்கள், சபைக்கும் பிரயோஜனமாக இருப்பார்கள், சமுதாயத்துக்கும் பிரயோஜனமாக இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஹாஸ்பிட்டல் விசிட்டுக்கு போகிறீங்க, விசுவாசத்தோடு போங்க. விசுவாசம் இல்லாமல் இந்த ஊழியெல்லாம் செய்யக்கூடாது. நான் எங்கள் ஆளுகளுக்கு ஒவ்வொரு ஊழியத்துக்கு எப்படி செய்யணும்னு ட்ரைனிங் கொடுப்பேன். ஹாஸ்பிட்டல் போகிறவங்ககிட்ட நான் திட்டமாக சொல்லிடுவேன். எப்படி சில பேர் என்ன செய்யுது, ஆஸ்பத்திரிக்கு போகிறது, அவன் படுத்து கிடப்பான். இது என்ன வியாதி, ஏங்க வந்திருக்கிய அப்படின்னு ஒன்று அவன் சொல்லுவான், இது உங்களுக்கு தெரியாது, எனக்கு கேன்சர், இன்டெஸ்டைனில் கேன்சர். அப்படியா? ஓஹோ. இதே மாதிரி எங்கள் வீட்டில் இருந்து எதிர்த்தாப்பில் 3வது வீட்டில் ஒருத்தனுக்கு இன்டெஸ்டைனில் தான் கேன்சர் வந்துச்சு. 3 மாதத்துலேயே செத்து போயிட்டான். இவன் 1 மாதத்துலேயே செத்துருவான். அல்லேலூயா. அவங்கிட்ட போய் என்ன வியாதி ஏதுன்னு கேட்கறதுக்கு அவனை அனுப்பியிருக்கேன். அல்லேலூயா. இந்த ஹாஸ்பிட்டல் விசிட்டிங் போகிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒருத்தர் அப்படித்தான் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காரு, இவர் போயிருக்கார் மாமாவை தேடி. மாமா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாருன்னு சொல்லி, மாமா அப்போ தான் 2 கேப்சூலை போட்டு தண்ணியை ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது இவன் ரூமுக்குள்ளே போயிட்டான். போயிட்டு மாமா இப்படியா வந்து சேர்ந்தீங்கன்னு சொல்லி அவன் மேலே விழுந்தது. அவன் பான்னு கேப்சூலை மட்டும் வெளியே வந்து எங்கே போய் யாருக்கு, சில பேருக்கு ஆப்ரேட் பண்ணி வயத்தில் அப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணி தையல் போட்டு இங்கே இவ்வளோ நேரத்துக்கு தையல் போட்டு வந்து படுத்துருப்பான். இவன் போய் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைக்க சொன்னாங்க. அது மேலே போயிடுச்சு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருக்கிற தையெல்லாம் போயிடும். அறிவில்லாமல் விசுவாசம் இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு எத்தனை பேர். அல்லேலூயா. இயேசுவுக்கு விசுவாசம் உள்ள விசுவாசிகள் தேவை. அல்லேலூயா, ஆமென். இந்த சபை வளரணும், இந்த சபை ஆசீர்வதிக்கப்படணும், இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படணும்னா வெறும் விசுவாசி இல்லை, விசுவாசம் உள்ள, அதுதான் முக்கியமான பலி. அவை அந்த 7 பலிகளையும் இன்றைக்கும் நாம் செலுத்தி கொண்டிருக்கணும், சாகிற வரைக்கும் செலுத்தணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எழுந்து நின்று ஒரு ஜெபித்து இந்த ஆராதனை முடிக்கலாம். நான் பாஸ்டர் கையிலே கொடுத்துருந்தேனே, பாஸ்டர் நீங்கள் ஜெபித்து முடிச்சிடும். அடுத்த செஷன் இருக்குல்ல, நானே முடிச்சிடவா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. இந்த பாட்டு தெரியாதா? பழைய பாட்டெல்லாம் இல்லை, முக்கியமான பலி. விசுவாசிகள் என்னது? என்னையே ஜீவ பலியாக என்ன செய்தேன்? ஒப்பு கொடுத்தேன். குட் ஃப்ரைடே அன்னைக்கு வந்திருக்கிறோம். அவர் தன்னை பலியாக ஒரே பலியை செலுத்திட்டு போயிட்டார். இன்றைக்கு நாம் விசுவாசிகளாக ஆவிக்கேற்ற பலியை செலுத்தி கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. பாதர் பாட்டில் கூட ஒரு பலி பாட்டு ஒன்று உண்டு. இதுலேயே முதல் பாட்டு கூட பாடணும்ல, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அல்லேலூயா. ஆனால் இருதயத்தில் ஒரு தீர்மானம் செய்யுங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். அல்லேலூயா. எந்த காரியத்தில் கர்த்தர் உங்களை உறுதிப்படுத்தினாரோ, ஒருவேளை இந்த சபைக்கும் சுற்று வட்டாரத்துக்கும் சுவிசேஷம் போகிறதுக்கு என்று உங்களை கர்த்தர் அழைப்பார் என்று சொன்னால், திஸ் இஸ் த பெஸ்ட் டே டு சரண்டர். ஆமேன். அல்லேலூயா. இன்றைக்கு தான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு ஒப்பு கொடுக்கறது நல்ல ஒரு நாள், பிரியமானவர்களே. அல்லேலூயா. எமது காரியமாகவே யாரை அனுப்பிடுவேன், எமது காரியமாகவே யாரை அனுப்பிடுவேன், என்றவர் அழைக்கும் இன்ப சத்தம் என் உள்ளம் தோனிக்குதே, என்றவர் அழைக்கும் இன்ப சத்தம் என் உள்ளம் தோனிக்குதே. பாவம் பெருகுதே, பாரும்
பரன் இயேசுவே அதையும் ரட்சிப்பீரே, அழியும் கனத்தையும் அதையும் ரட்சிப்பீரே. ஜீவனை வெறுத்து தியாகமாய் திகையும் செய்திடுவேன். பாடுங்கள். ஜீவனை வெறுத்து தியாகமாய் சேவையும் செய்திடுவேன். ஜீவனு கீடாக ஜனங்களை ஜீவதேவன் தருவார். ஜீவனு கீடாக ஜனங்களை ஜீவதேவன் தருவார். பாவம் பெருகுதே, பாரும் பரன் இயேசுவே, அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே, அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே. அல்லேலூயா. எமது காரியமாக யாரை அனுப்புவேன்? யார் எமது காரியமாய் போவார்? அந்த சத்தம் இன்றைக்கும் நம்ம உள்ளத்திலே தொனிக்கட்டும், தொனித்து கொண்டிருக்கிறது. How many of you really just trying to decide to live for God and to work for God? ஆண்டவருக்காய் ஜீவிக்கிறது ஒரு பக்கம், அது அவசியம். ஆனால் ஆண்டவருக்காய் வேலை செய்கிறது அதை விட பெரிய ஸ்லாக்கியம். அல்லேலூயா. இந்த உலகத்தின் வேலையை காட்டிலும் ஆண்டவருடைய வேலை அவ்வளோ மேன்மையானது. அதில் கஷ்டம் உண்டு, உபத்திரம் உண்டு, மக்களாலேயும் மற்றவர்களாலேயும் என்னெல்லாமோ வரும். நாங்கள் எல்லாம் இப்பொழுது எதற்கும் துணிஞ்சு தான் அங்கே ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எந்த நேரம் என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கேன் கோ டு த கிராஸ் ஃபார் த ஹியூமானிட்டி, ஒய் நாட் டு கோ டு த ஜெயில் ஃபார் ப்ரீச்சிங் த காஸ்பல்? அதான் எங்களுடைய தீர்மானம். அல்லேலூயா. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்காக ஜெயிலில் பிடிச்சி போட்டான்னா, ஏசு சிலுவைக்கே போயின பிறகு நம்ம ஜெயிலுக்கு போகிறதுல என்ன இருக்குது? போகலாம். அல்லேலூயா. அதனால ஊழியம் என்பது கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறத போல பாக்கியம் வேறு எதுவும் இல்லை. அல்லேலூயா. பாக்கியமான சேவையிதே, பாதம் பணிந்தே செய்திடுவேன். பாக்கியமான சேவையிதே, பாதம் பணிந்தே செய்திடுவேன். ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை அன்பின் மன தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே. அன்பின் மன தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவேன். அழைத்தீரே இயேசுவே, அன்பாவே என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானே தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே. நான் ஏவப்படுகிறதுனாலே சொல்லுகிறேன். நான் இப்படி இந்த ஆராதனை நடத்துவேன்னு சொல்லி நான் எண்ணி வரல. ஐ ஜஸ்ட் prayed and came here. Hallelujah. இந்த வசனங்களை தியானித்து வந்தேனே தவிர இப்படிலாம் நடத்தணும்னு சொல்லி நான் கனவுலையும் நினைக்கல. ஆனால் இப்போ நான் ஏவப்படுகிறது. ஹல்லேலூயா.
even if there is one soul who decides to serve the Lord in ministry, this is the best day for that decision. Hallelujah, hallelujah. எப்படி அவர் நான் ஒரு நாள் ஆண்டவர் ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்து சில வருஷங்களுக்கு பிறகு தான் என்னை ஊழியத்தில் அந்த ஊழியத்துக்குன்னு என்னை வேறு பிரித்தார். ஹல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிச்சா பவுல் சொல்லுவான், கலாத்தியர் 1:15-16 தாயின் கற்பத்தில் என்னை பிரித்தவர்னு சொல்லுவான். தாயின் கற்பத்தில் பவுலை பிரிச்சுட்டார். ஆனால் அவன் ஊழியம் செய்யல. தமஸ்குக்கு போகும்பொழுது தரிசனமாகி அவன் 3 நாள் காத்திருந்து செதில்கள்லாம் விழுந்து உடனே ஞானஸ்நானம் பெற்று இயேசுவே கர்த்தர் என்று பிரசங்கித்தார். சுவிசேஷ வேலையை ஆரம்பிச்சிட்டார். அப்போதான் ரட்சிக்கப்பட்டது. சுவிசேஷத்துக்கென்று பெருத்தெடுத்த பவுல் என்று சொல்லி ரோமர் 1:1 இருக்கும். அப்போ முதல்ல தாயின் கற்பத்தில் ஒரு செப்பரேஷன், இரண்டாவது சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு விசுவாசிகள் எல்லாருக்கும் தேவன் அழைப்பு கொடுத்திருக்கிறார். முழு நேர ஊழியம் செய்கிறதுக்கு வேற தனி அழைப்பு. ஆனால் ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷத்தை ரட்சிக்கப்பட்டவன் சொல்லலைன்னா நாம வேலையில் நம்ம செய்யலைன்னு அர்த்தம். அதனால சுவிசேஷத்துக்கு தேவன் பிரித்து தான் உங்களை விசுவாசியாக்கி இந்த சபையில் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. பவுலை சுவிசேஷத்துக்கு தமஸ்குக்கு போகிற வழியிலே சந்தித்து பிரித்தார். ஆனால் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் 13ஆம் அதிகாரத்தில் நான் அழைத்த ஊழியத்துக்கென்று பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள் என்று சொல்லி மிஷினரி ஊழியத்துக்கு பிரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 செப்பரேஷன் அவன் வாழ்க்கையில் இருந்து தாயின் கற்பத்திலேயே பிரிச்சுட்டான். ஆனால் அது பின்னால் தான் அவனுக்கு தெரிஞ்சுது. ஆகவே ஊழியக்காரர்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் என்னமோ இந்த 4 வருஷத்துக்கு முன்னால் ஊழியத்துக்கு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் ஊழியத்துக்கு வந்தது 4 வருஷமாக இருக்கலாம். ஆனால் உங்களை தாயின் கற்பத்திலே ஊழியக்காரராக தேவன் பிரிச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் உண்மையாகவே ஆண்டவரே, நான் ஏதாவது விதத்தில் நான் உமக்கென்று சேவை செய்ய விரும்புகிறேன், நான் இப்போ இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் இதை எப்படி விடுறது, எப்படி விட்டுட்டு போகிறது, எங்கே போகிறது, என்ன விதமாக செய்யறது எனக்கு ஒன்றும் தெரில. ஆனால் பட் ஐ லவ் டு சர்வ் தி லார்ட். நான் உமக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேன். நீர் எப்படி அதை நடத்தும். அது இன்றைக்கி நடத்தினாலும் சரி, 10 வருஷத்துக்கு பிறகு என்னை ஊழியத்தில் கொண்டு போய் செயல்படுத்தாலும் பரவாயில்ல. பட் இன்றைக்கு நான் அந்த ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன். நான் உமக்குன்னு சேவை பண்ண நான் ஆசைப்படுறேன் ஐயா. அதை எப்படி நீங்கள் நிறைவேற்றிக்கொள்ள எனக்கு தெரியாது. பட் ஐ வாண்ட் டு சர்வ் தி என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் முன்னால் வாங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி இந்த ஆராதனை முடிக்கட்டும். பிரைஸ் காட். ஹூஎவர் யூ ஆர், நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. சகோதரிகள் இந்த பக்கம், சகோதரர் இந்த பக்கம் வாருங்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. வண்டர்ஃபுல். ஓ ஹல்லேலூயா. God bless you. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. என்னை காட்டிலும் சிலுவையிலே ஒரே பலியாய் தன்னை செலுத்தின இயேசுவுக்கு இதை விட ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிற நாள் வேற நாள் இல்லை. ஹல்லேலூயா. இங்கே கொஞ்சம் கூட சந்தேகப்படாதீங்க. எப்படி நான் என்னத்தை செய்ய முடியும்? நான் சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப். ஐ cannot preach, I cannot do this, I cannot do that. எனக்கு என்ன செய்ய, எனக்கு என்ன பலன் இருக்குது, ஒன்றுமே இல்லை என்று நீங்கள் நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாதவர்களை எடுத்துத்தான் கர்த்தர் வல்லமையாக உபயோகப்படுத்துவார். ஒரு மோசே 40 வருஷம் நாம் எகிப்தியர்களை அடித்து கொன்று எல்லாரையும் ஒரு நாளைக்கு ஒருத்தனா புதைப்பேன்னு சொன்னான். தன்னுடைய ஞானத்தில் தன்னுடைய பலத்தில் அதை செய்யலாம்னு நினச்சான். ஆண்டவர் சொன்னார், உன் வழி சரி கிடையாது. கொண்டு போய் 40 வருஷம் வனாந்தரத்தில் அவனை எம்டி பண்ணி ஒரே நாளில் சவந்த சமுத்திரத்தில் எகிப்தியர் எல்லாரையும் ஒரே நாளில் மூழ்கடித்து போட்டார். ஹல்லேலூயா. மோசே நினச்சது நான் செய்ய போகிறேன்னு நினச்சான், ஆண்டவர் செய்தார். அதே போல் கர்த்தர் என்ன நீங்கள் செய்யணுங்கிறதுக்கு அவர் உங்களுக்கு உதவி செய்வார். செய்கிற வேலையை அவர் குறிப்பார். ஆனால் நம்ம லெட் அஸ் பி ஃப்ரீ. நான் அதை செய்ய விரும்புகிறேன் என்று மட்டும் சொன்னாலே ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வார். ஏற்ற வேளையில் உங்களை ஊழியத்தில் ஏற்படுத்துவார். சபைக்கும் சமுதாயத்துக்கும் இயேசுவுக்கும் பிரயோஜனமான பாத்திரமாக இருப்பீர்கள். இன்னும் ஒரு சிலர் வர வேண்டியது இருக்கிறது என்று நான் ஆவியிலே உணர்கிறேன். ஹல்லேலூயா. தயங்கிக்கிட்டு இருக்காதீங்க, இங்கே வாங்க. ஹல்லேலூயா. சகோதரிகள் முன்னால் வந்துருங்க. பிரைஸ் காட். இங்கே வந்துடுங்க. ஏன்னா சகோதரர்களுக்கு இடமில்லை. கம் குயிக்லி. திஸ் இஸ் த பெஸ்ட் டே டு கமிட் அவர் செல்ஸ். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு தெரியாது நீங்கள் எப்படி என்ன எந்த ஊழியத்துக்குன்னு வச்சுருக்கீங்கன்னு தெரியாது. ஆனால் எனக்கு ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் யூ. எனக்காக ஜீவனை விட்டு இயேசுவுக்கு என் ஜீவனை கொடுத்து ஊழியம் செய்ய நான் விரும்புகிறேன். மேலே கூட வாருங்கள். ஹல்லேலூயா. கீழே இடமில்லாத சகோதரர்கள் மேலே வாருங்கள். ஹல்லேலூயா. ஒரு ஜெபத்தை செய்து இந்த ஆராதனை முடிப்போம்.
நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு இருக்கிறது, எனக்கு எப்போவுமே இந்த ஸ்பான்டேனியஸ் ரெஸ்பான்ஸை விரும்புகிறவன். அல்லேலூயா. சொல்லி 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 தூண்டி அதுக்கு பிறகு வர்றது எனக்கே அது சந்தோஷமாக இருக்காது, ஆண்டவருக்கு அது சந்தோஷமாக இருக்காது. தயங்கிக்கிட்டு இருக்காதீங்க, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். அல்லேலூயா. உனக்குன்னு ஒரு ஊழியத்தை கர்த்தர் நியமித்து வச்சிருக்கிறார். இன்னும் அதை செய்ய முடியாதபடிக்கு கர்த்தருக்குன்னு செய்ய முடியாதபடிக்கு பிசாசோ உலகமோ மாம்சமோ அதை தடை பண்ணிக்கிட்டு இருக்கிறது, உன்னை தள்ளி தள்ளி வச்சுக்கிட்டு இருக்குது. பயப்படாதீங்க. இன்றைக்கு ஆண்டவரே, நான் எந்த விதத்தில் செயல்படணும் எனக்கு தெரியல, பட் ஐ வாண்ட் டு சர்வ் தி இன் சம் வே ஆர் அதர். அதை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள், நான் உங்கள் கையில் கொடுக்குறேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாதான்மையை கனப்படுத்துவார். அல்லேலூயா. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். அல்லேலூயா. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். இனி நான் மறுபடியும் கூப்பிட போகிறதில்லை. அல்லேலூயா. ஒரு செகண்ட் கொடுக்குறேன். இன்னும் யாரும் இருந்தால் வாருங்க. திஸ் இஸ் த லாஸ்ட் கால். அல்லேலூயா. இதை நீட்டிக்கிட்டு போகிறது நல்லதும் இல்லை. பிரைஸ் காட். அல்லேலூயா. இஃப் சம்படி இஸ் தேர் ஆன் த பால்கனி, அங்கிருந்து நான் எப்படி இங்கே வருதுன்னு நினைக்காதீங்க. when I am going to pray, you can also come down. Hallelujah. Let us surrender ourselves in the hands of God. கர்த்தர் பொறுப்பெடுப்பார். கர்த்தர் அவருடைய வேளையிலே உங்களை எதுக்குன்னு அழைத்தாரோ அதை எப்படி நடத்துவார். அழைத்தீரே இயேசுவே, பாக்கியமான சேவை இதே, பாதம் பணிந்து நான் செய்வேன், ஆனால் எனக்கு எது பிடி செய்வேன்னு தெரியல, ஆனால் உங்களோட கையில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. எப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். விசுவாசத்தோடு இருங்கள், எதிர்பார்ப்போடு இருங்கள். நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி தயங்க வேண்டாம், கலங்க வேண்டாம், அதை குறித்து கவலைப்படவும் வேண்டாம். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுங்கள், கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் கையில் 5 அப்பம் கொடுக்கப்படணும், அதுதான் முக்கியம். அதை பிட்டு 5000 பேருக்கு போஷிக்க போகிறது அவருடைய வேலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஏசாயா, இதோ இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்று சொன்னான். என்னப்படி செய்ய போறான்னு அவனுக்கு தெரியாது. பட் he responded rightly on the right time, and today is the great day. Hallelujah. இதை போல ஒரு பெரிதான நாள், ஆசீர்வாதமான நாள் வேற எதுவும் இல்லை. இன்றைக்கு ஒப்பு கொடுத்த உங்களை கர்த்தர் வல்லமையாக எடுத்து இந்த ஜெர்மனி தேசத்தில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் உபயோகப்படுத்த போகிறார். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. 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 பெரிதானவைகளை செய்யத்தக்கதாக உங்களை தேவன் வேறு பிரித்து வைக்கிறார். ஹல்லேலூயா. God has got a special plan for you. உங்களுக்கென்று ஒரு விசேஷ திட்டத்தை தேவன் உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 10000ங்களை அசைக்கத்தக்கதாக சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை உங்களுக்கு தந்து ஒன்று உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு, ஹல்லேலூயா, நீங்கள் உச்சரிக்கும் பொழுது பிசாசுகள் ஓடும், வியாதிகளை கடிந்து கொள்ளும் பொழுது வியாதிகள் நீங்கும். ஹல்லேலூயா. மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பார்கள், தேசங்கள் ரட்சிக்கப்படும். இருக்கிறவனுடைய பகுதியில் கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பார். ஹல்லேலூயா. 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 Glory to God. Glory to Jesus. சத்துரு வெட்கப்பட்டு ஓடுகிறார், பிசாசு தோற்கடிக்கப்பட்டான். இதுவரைக்கும் தடை பண்ணி கொண்டிருந்த தடைகள் நீங்குகிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர் ராஜாவாக முன் செல்கிறார், நாம் அவர் பின் செல்வோம். என்னை பின்பற்றி வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். Follow me, I shall make you fishers of men. That is the promise today. அவர் ஆக்குவார், நாம ஒன்றும் செய்ய முடியாது. நாம் ஒன்றைத்தான் செய்ய சொன்னார். Follow me. என்ன பின்பற்றிரு, என் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து என்ன பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன். I shall make you fishers of men. Hallelujah. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நிபாரபல பூரிபி சந்தரபலகவா தீத்தனாதுரி பீனமர் பூரிபி நபலபுரி விரபகனதுரப மிஷாந்தத்திரி பீனமலபுரபகனதுரமதிலப மீதானபலபுரி விஷபலபரபுரப. Lord, we bless thee, O Master. Hallelujah. எங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற முற்பிதாக்களின் தேவனே, இந்த அருமையான சகோதர சகோதரிகளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன்.
ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிவீர். நான் இப்படியெல்லாம் நடக்கணும்னு நான் நினைக்கல, நினச்சி நான் ஒன்றும் செய்யலை, ஆனால் நீங்கள் நினச்சிருந்துருக்குறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் திட்டங்களை வைத்திருக்கிற ஒரு தேவன், திட்டங்களை செயல்படுத்துகிற ஒரு தேவன். எங்களுக்கு அது மட்டுமே தெரியும் ஆண்டவரே. நீர் செயல்படுத்துவீர். அவரவர்களுக்கு நீர் என்னத்தை வச்சிருக்கிறீன்னு எங்களுக்கு தெரியாது. இப்பொழுது இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. உம்முடைய ஊழியக்காரனாக இந்த அருமையான சகோதரிகளையும் இங்கே முழங்கால் படிட்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அவர்களை பவுலாய் மாற்றும், பேதுருவாய் மாற்றும். ஓ ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்களாய் எடுத்து உபயோகப்படுத்தும். ஓ, உம்முடைய சேவையை செய்கிறதுக்கு வேண்டிய அபிஷேகத்தை தாரும். Anoint them, O Lord. They need a special anointing today. Jesus. Hallelujah. Anoint them afresh this morning for thy ministry. And I know thou art doing it. Hallelujah. இப்பொழுது நீர் அதை செய்து கொண்டிருக்கிறீர். இந்த அபிஷேகம் உங்கள் மேல் வந்து இறங்கி கொண்டிருக்கிறது. ஊழியத்திற்கான அபிஷேகம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்துக்கான அபிஷேகம். ஓ ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினாலே தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லி அன்றைக்கு உன்னதத்தின் பலத்தினாலே அபிஷேகித்து உம்முடைய அப்போஸ்தலர்களை எடுத்து ஆண்டவரை உலகத்துக்குள் அனுப்பின பொழுது தேசங்கள் அசைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். பேசத் தெரியாத ஒரு பேதுரு பேசின பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்களே. ஹல்லேலூயா. நீரல்லவா கிரியை செய்கிறவர். இவர்களை உமக்கு கருவியாய் எடுத்துக்கொள்ளும், கருவியாய் எடுத்துக்கொள்ளும், கருவியாய் எடுத்துக்கொள்ளும். இவர்கள் இன்றைக்கு உம்முடைய கரத்திலே ஆண்டவரே அமைகிறார்கள். நீர் எடுத்து உபயோகப்படுத்தும். உம்முடைய ராஜ்யத்தை கட்ட கிருபதாரும். பிசாசின் ராஜ்யம் இவர்கள் மூலமாக அழிக்கப்படட்டும். Destroy the works of the devil and build thy kingdom, O Lord. Hallelujah. Bless them in every way. Bless their families, Lord. எதை குறித்து இனி அவர்கள் கவலைப்படாதபடிக்கு, ஆண்டவரே அதை குறித்து பாரமடையாதபடிக்கு நீர் அழைக்கிற வேளையில் செய்கிற வேலைக்கு தேவையான அபிஷேகத்தை கொடுத்து நடத்த போகிறீர். இது பின்பு விளங்கும். அன்றைக்கு நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம். ஆனால் இப்பொழுதே அதற்காக we praise thee in advance for what thou art going to do through these people, Lord. Hallelujah. Hallelujah. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென் and amen. God bless you. Glory to God.